அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் திருக்குர்ஆன் ஓர் வாழும் அற்புதம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருப்பதற்குரிய நோக்கம் என்னவென்றால், இன்றைய தினம் இஸ்லாமிய சமுதாயத்தின் கரங்களில் தவழ்ந்து கொண்டிருக்கிற இறைவனின் வார்த்தைகளாகிய இந்த திருமறை குர்ஆன் மனித குலத்திற்கு பல்வேறு விதமான அறிவு கருத்துக்களை அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதனை அறியாததன் விளைவாக அந்த திருமறை குர்ஆன் பொருள் புரியாமல் நன்மைகளுக்காக ஓதப்படுகின்ற ஓர் மந்திர சொற்கள் என்று முஸ்லிம் சமுதாயத்தால் நம்பப்படுகிறது. அதன் விளைவாக இறந்து விட்டவர்களுக்கும் புது வீடு கட்டி புகுகின்ற நேரத்திலும் இன்ன பிற நல்ல காரியங்கள் நமது வீடுகளில் நடைபெறக்கூடிய தருணங்களிலும் புதிதாக கடைகள் திறக்கப்படுகிற இரவு நேரங்களிலும் இப்படி பலதரப்பட்ட நேரங்களில் இறைவனின் அருள் வேண்டி ஓதப்படுகிற ஒரு மந்திர சொல்லாக இன்றைக்கு உருவெடுத்து நிற்கிறது. ஆனால் திருமறை குர்ஆன் தன்னை பற்றி இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிற பொழுது, துந்திர மன்கான ஹையன், உயிரோடு இருப்பவர்களுக்கு எச்சரிப்பதற்காகத்தான் இந்த திருக்குர்ஆன் உலகத்திற்கு அருளப்பட்டதாக தன்னை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவதற்குத்தான் இந்த திருக்குர்ஆனை வழங்கியதாக இறைவன் சொல்லுகிறான். உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அதனை பார்த்து படித்து உணர்ந்து, இது சர்வ லோகங்களையும் படைத்தாளக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் வார்த்தைகள் என்பதனை சந்தேகத்திற்கிடமில்லாமல் தனது உள்ளத்திலே நிறுத்திக் கொண்டு அந்த திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கை வழிமுறைகளை தனது வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அதற்குத்தான் இது வழங்கப்பட்டிருக்கிறது என திருக்குர்ஆன் சான்று பகருகிறது. இந்த அளவிற்கு பின்பற்றப்பட தகுந்த திருமறை குர்ஆன், அறிவு சுரங்கத்தை நிரப்பி வைத்திருக்கிற திருமறை குர்ஆன் முஸ்லிம் சமுதாயத்தினரால் புறக்கணிக்கப்பட்டு பொருள் புரியாமல் பட்டு துணிகளிலே அதை கட்டி வைத்து பரணிலே ஏற்றி வைக்கிற அளவிற்கு முஸ்லிம்கள் திருமறை குர்ஆனோடு தொடர்பை கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக் கொண்டு வருகிற காரணத்தினால் அது எந்த அளவிற்கு அற்புதமான ஆழிய கருத்துக்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது, அதனை படித்து உணர வேண்டியதனுடைய அவசியம் என்ன, அதனை படிப்பதனால் இந்த மனித குலத்திற்கு ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன என்பதனை எல்லாம் விளக்கி தருவதற்காகத்தான் இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பொதுவாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் உலக மாந்தர்களின் நேர்வழிக்காக மனிதர்களில் இருந்தே திருத்தூதர்களை தேர்வு செய்து கொண்டிருந்தார். ஆரம்பத்தில் உலகத்தின் முதல் மனிதராக தோற்றுவிக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து லட்சோப லட்ச இறை தூதர்களை அல்லாஹ் இந்த மனித குலத்தில் தேர்வு செய்திருக்கிறார். அவ்வாறு இறைவனின் தூதர்களாக தேர்வு செய்யப்பட்ட ரசூல்மார்கள், நபிமார்கள் அத்தனை பேருமே இறைவனிடமிருந்து வஹியாக பல்வேறு செய்திகளை பற்றி உலகத்திற்கு சொன்னார்கள். வேதங்களை அல்லாஹ் வழங்கினான். எல்லா நபிமார்களுக்கும் வேதங்களை வழங்கினான். எந்த நபிமார்களும் வேதம் வழங்கப்படாமல் உலகத்தில் அனுப்பப்படவில்லை என திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அதில் கூட முஸ்லிம் சமுதாயத்திலே பல பேர் தமது அறியாமையினால் ஏதோ மொத்தமே உலகத்துக்கு அல்லாஹ் 4 வேதத்தை தான் வழங்கி இருக்கிறான் என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஜபூரை கொடுத்திருக்கிறான், இஞ்சிலை கொடுத்திருக்கிறான், தௌராத்தை கொடுத்திருக்கிறான், திருக்குர்ஆனை கொடுத்திருக்கிறான், மொத்தமே 4 வேதங்கள் தான் உலகத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் மதரசாக்களில் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லா இறை தூதர்களுக்கும் எல்லா சமுதாயத்தவர்களுக்கும் நான் வேதத்தை வழங்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் திருமறையிலே பேசுகிறான். அவ்வாறு வேதத்தை வழங்கி அந்த வேதத்தின் வழியாக பல்வேறு விதமான வழிகாட்டுதலை இந்த உலகத்திற்கு மனித குலத்திற்கு அல்லாஹ் சமர்ப்பித்தான். அவ்வாறு வேதத்தை கொண்டு வந்த இறை தூதர்கள் தான் இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட தூதர் என்று மக்களிடத்தில் சொல்லுகிற பொழுது மக்கள் அதை ஏற்பதற்கு தயங்கினார்கள். தயக்கம் வரத்தானே செய்யும். திடீர்னு ஒருத்தர் வந்து நின்றுகிட்டு, நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தவர், நம்ம கூட பிறந்தவர், நம்ம தெருவில் கடை வச்சிருக்கிறவரு, நம்மளோட அந்யோன்யமா இருந்தவர், நேற்றைக்கு வரைக்கும் நாம் எப்படி இருந்தோமோ அப்படியே தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர் திடீர்னு வந்து நின்று கொண்டு என்னை இறைவன் தனது தூதராக தேர்வு செய்திருக்கிறான்
நான் அல்லாஹ்வுடைய நபி, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று ஒருவர் சொன்னால் கேட்பதற்கு கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும், நம்புவதற்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். அதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மாற்று வழியை ஏற்பாடு செய்தார். மக்களிடத்தில் இந்த சந்தேகம் வருவது நியாயம்தான் என உண்மையை அதை நம்ப வைப்பதற்காக, இவர் உண்மையான இறை தூதரா அல்லது இறைவனின் பெயரால் பொய் பேசுகிறாரா, சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்காக, மக்களிடத்தில் காசு பணத்தை அபகரிப்பதற்காக அல்லது பதவி சுகத்தை பெறுவதற்காக, தனக்கு கீழே ஒரு படையை திரட்டுவதற்காக, வேறு ஏதேனும் உள்நோக்கத்திற்காக இவர் தன்னை நபி என்று சொல்லுகிறாரோ என்ற சந்தேகம் மனிதர்களுக்கு வருகிற பொழுது அதை தீர்த்து வைத்து இவர் உண்மையான நபியா அல்லது போலி நபியா, உண்மையிலே இறைவன் தன்னை இவரை தூதராக தேர்வு செய்திருக்கிறாரா அல்லது இவராக பொய்யான ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரா என்பதை பிரித்து அறிந்து மக்கள் நம்புவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த வழிதான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சில அற்புதங்களை வழங்கி கொடுத்தார். உலகத்தில் போய் நீ தன்னை இறை தூதர் என்று சொல்லுகிற நேரத்தில் மக்கள் கேள்வி எழுப்போ, நீ எப்படிப்பா இறை தூதர் எப்படி நம்புறது? அந்த காலத்தில் அப்படித்தான் கேட்டாங்க. ஒமா மாலிஹாதர் ரசூல், இவர் என்ன ரசூல்? எம்ஷி ஃபில் அஸ்வாக், நம்மளோடு சேர்ந்து கடை தெருவில் நடக்கிறாரு, வியாபாரம் பண்றாரு, சாப்பிடுறாரு, ஏக்குழு தோழம் நம்மை போன்ற உணவு உண்ணுகிறார், இவர் எப்படி திடீரென்று தன்னை இறை தூதர் என்று சொல்கிறார் என்றுதான் கடந்த கால சமுதாய மக்கள் இவர்கள் நபிமார்கள் விஷயத்தில் சந்தேகம் கொண்டார்கள். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து வைப்பதற்காக அல்லாஹ் ஒரு அற்புதத்தை வழங்குவார். இதை செய்து காட்டு, அதிசயமான காரியமாக இருக்கும். உலகத்தில் எந்த மனிதனாலும் யாரும் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மனிதனாலும் செய்து காட்ட முடியாத காரியங்களை அவர்களுக்கு தன்னுடைய பிரத்யேகமான ஆற்றலின் வழியாக அல்லாஹ் வழங்கி, இதை நீ போய் செய்து காட்டு, செய்து காட்டிவிட்டு சொல், நான் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தான், இறைவனுடைய தூதராக இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷனாக, ஒரு சாதாரண ஆதமாக, ஒரு சாதாரண மூசாவாக, ஒரு சாதாரண ஈசாவாக, உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாத வகையில் நான் ஒரு தனி மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் என்னால் இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? அப்படி செய்ய முடியும் என்றால், ஒரு சாதாரண மனுஷனாலேயே இந்த காரியத்தை எல்லாம் செய்ய முடியும் என்றால் நீங்கள் என்ன மாதிரி தானே இருக்கிற, செய்து காட்டு பார்க்கலாம் என்று சவால் விட்டு அந்த அற்புதத்தை, அதிசயத்தை நிகழ்த்தி காட்டி அந்த அற்புதத்தின் வழியாக தங்களின் இறை தூதுத்துவத்தை, அல்லாஹ் என்னை இறை தூதராக தேர்வு செய்திருப்பது உண்மைதான் என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் இந்த அதிசயங்களை, அற்புதங்களை இறை தூதர்களுக்கு வழங்கினார். எல்லா நபிமார்களுக்கும் வழங்கினார். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு வழங்கிய அற்புதம் நாம் எல்லாம் ஒரு தடவைக்கு பல தடவைகள் அதை கேள்விப்பட்டிருப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தூதுத்துவத்தை மெய்ப்பிப்பதற்காக கையிலே ஒரு கைத்தடியை, அல்லாஹ் அவர் வைத்திருந்த கைத்தடியை அப்படியே கீழே எறியுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ் சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கீழே போடுவாங்க. போட்டால் சாதாரணமாக அவ்வளவு நேரம் வரைக்கும் கைத்தடியாக இருந்த அந்த கம்பு சாதாரண கம்பாக பயன்பட்ட அந்த கைத்தடி ஒரு கம்பை வைத்து என்ன செய்ய முடியுமோ அந்த வேலைகளை மாத்திரமே செய்து கொண்டிருந்த அந்த கைத்தடி, அந்த கம்பை வச்சு ஒருத்தர் அடிக்கலாம், ஒரு ஆடு மாடுகளை பத்தலாம், விரட்டலாம், இலைதலைகளை பிச்சு போடலாம், ஒரு கம்பை வச்சு என்ன செய்ய முடியுமோ, ஒரு கம்பை நட்டி மாதிரி டியூப்லைட்டை கட்டலாம், ஒரு கம்பை நட்டி கொடி ஏற்றலாம். இது மாதிரி ஒரு சாதாரண கம்பின் மூலமாக, ஒரு மரத்தடியின் மூலமாக என்ன காரியத்தை செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட அந்தஸ்திலே இருந்த ஒரு கைத்தடி இவர் அல்லாஹ்வுடைய தூதராக மாறியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க அந்த கைத்தடியை, கம்பை கீழே போடுகிற பொழுது கீழே போட்ட அந்த கைத்தடி விஸ்வரூபம் எடுத்து ஒரு பாம்பாக மாறுகிறது. அசல் பாம்பாகவே, சும்மா பாம்பு மாதிரி நெளிகிறது இல்ல, பார்த்தா பாம்பு மாதிரி கண்கட்டி வித்தை செய்வாங்க சில பேர், ஒண்ணு இருக்காது, இருக்கிற மாதிரி தெரியும், அது மாதிரி கண்கட்டி வித்தை செய்யல, நிஜமா பாம்பாக மாறி பாம்பு என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை செய்யும். பாம்பு எப்படி முழுங்குமோ அது மாதிரி விழுங்குது. இது மாதிரி செய்து காட்டுகிறார்கள். இதே போன்று பல்வேறு அற்புதங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற இறை தூதருக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தான். அதை பார்க்கக்கூடிய மக்கள் பார்த்துவிட்டு இவர் சாதாரண மனிதர் இல்லை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு
இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. ஒரு சூனியக்காரர் இல்லை, ஒரு கண்கட்டி வித்த காட்டுறவர் இல்லை, ஒரு மந்திரவாதி இல்லை, ஒரு மேஜிக் மேன் இல்லை. என்ன எந்த மேஜிக் மேனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மந்திரவாதின்னு சொல்றவரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் சரி, ஒண்ணும் இல்லாத மரக்கட்டைய பாம்பாக மாற்ற முடியாது. விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு. இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டு என்று மாறுதட்டுகிறோம். எத்தனையோ கண்டுபிடிப்புகள் உலகத்தில் வந்துவிட்டது என்று சொல்லி பெருமை கொள்கிறோம். உலகமே ஒரு சின்ன கிராமமாக, குளோபல் வில்லேஜ் என்கிற அளவில் ஒரு சின்னஞ்சிறிய கிராமமாக சுருங்கிவிட்டது. கைக்குள்ள ஒரு செல்போனுக்குள்ள ஒட்டுமொத்த உலகத்தையும் உள்ளடக்குகிற அளவிற்கு விஞ்ஞானம் இன்றைக்கு வான் நோக்கி வளர்ந்து நிற்கிறது. அப்படி வளர்ந்து விட்ட இந்த காலகட்டத்தில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு கைத்தடியை தூக்கி போட்டு பாம்பாக மாத்திர விஞ்ஞானம் வந்துருச்சு. இன்னைக்கு வரையும் வரல, உலகத்தில் என்றைக்கு வரைக்கும் வரப்போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சு காட்டியவுடன் மக்கள் பார்க்கிறார்கள். அவர்களை நம்பக்கூடிய தன்னை, அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் வாழ்கிற மக்கள், இவர் சாதாரண மனிதர் இல்லை, இவரிடத்துல படைச்ச இறைவனுக்கு தொடர்பு இருக்குது, அவன் சொல்லித்தான் இது நடக்கும், மனித ஆற்றலில் முடியாது என்று நம்பிக்கை கொண்டு அவரை இறை தூதர் ஒத்துக் கொள்கிறார்கள். அதே நிகழ்வுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் அரங்கேறுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை இறை தூதர் என்று சொல்ல அவர்களை எதிரணியிலே எதிர்த்து நிற்கக்கூடிய மன்னன் ஃபிரௌன் தானே இறைவன் என்று வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஃபிரௌன் தானே இறைவன் என்று சொல்லுகிற பொழுது ஊரில் இருக்கிற மந்திரவாதிகள் எல்லாம் அழைத்து வைத்து மூசா நபிக்கும் மந்திரவாதிக்கு இடையில போட்டி வைக்கிறான். போட்டியில மந்திரவாதிகள் கயிறுகளை தூக்கி போடுறாங்க. கயிறெல்லாம் அப்படி பாம்பு மாதிரி நெளியுது. சும்மா பார்வைக்கு பாம்பாக மாற பாம்பு மாதிரி காட்சி தருது. அல்லாஹ் சொல்ல மூசாவை தூக்கி உன் கம்பத்துக்கு போடுங்கிறான். கம்பை போடுகிறார்கள். கீழே கயிறு போன்று நெளிந்து கொண்டிருந்த அந்த பாம்புகளை எல்லாம், பாம்பை போன்று நெளிந்து கொண்டிருந்த கயிறுகளை எல்லாம் மூசா நபி போட்ட கைத்தடி பாம்பாக உருவெடுத்து அனைத்தையும் விழுங்கிக் கொள்கிறது. அந்த மேஜிக் மேன் எல்லாம் பாக்குறாங்க, மந்திரவாதி தான். இந்த ஆளு சாதாரண ஆள் இல்ல, சாதாரண மேஜிக் மேன் இல்ல,
நம்மள மாதிரி ஆளு கிடையாது, இவர் இறைவனின் தூதர் என்று ஒத்துக்கொண்டு அத்தனை பேரும் ஏக இஸ்லாத்திலே நுழைந்தார்கள் என்று திருமறை குர்ஆன் வரலாறு சொல்கிறது. இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை வழங்கினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்து மக்களுக்கு கிடைப்பதற்கரிய பல அற்புத நிகழ்வுகள். அவர்கள் வருகிறார்கள், மரணித்து கிடக்கிற ஒரு மனிதனுக்கு அவர்கள் உயிர் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை சொல்லி எழுந்து வா என்கிறார்கள். அல்லாஹ்வின் அனுமதியோடு இறந்து கிடக்கிறவனை எழுப்புகிறார்கள். வந்திருக்கா இன்றைக்கு வரைக்கும் அது மாதிரி அந்த அற்புதத்தை கொடுத்து தனது தூதுத்துவத்தை நிரூபித்தார்கள். குஷ்டரோகி வருகிறார், இறைவனின் அனுமதியை கொண்டு குஷ்டரோகத்தை நிவர்த்தி செய்கிறார்கள். தடவுறாங்க, குஷ்டரோகம் பறக்குது. கந்தரியாக குருடர் வருகிறார், கண்ணுக்கு பார்வை கொடுக்கிறார்கள். ஒரு மனிதர் வீட்டிற்குள்ள இருந்துட்டு வெளியில வருவார், வந்த உடனே சொல்லுவாங்க, நீ உன் வீட்டுல சாப்பிடுறதுக்கு என்னென்ன சாமான் வச்சிருந்த, அதுல சாப்பிட்டது போக மிச்சம் இவ்வளவு இருக்கு. பிரிட்டானியா பிஸ்கெட்டை வாங்கி ஒருத்தர் திருட்டு வச்சுக்கோ, 4 பிஸ்கெட் திருட்டு 3 பிஸ்கெட் மிச்சம் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உணவுப் பொருட்களில் மிஞ்சி இருப்பதை இவர்கள் வெளியில் இருந்து அறிவிப்பார்கள். வீட்டுக்குள்ள வராம, பாக்கெட்டை உடைக்காம, எத்தனை தின்னு பார்க்காம, அங்க இருக்கும் சாப்பாடு இங்க சொல்லுவாங்க பிரியாணி ஆக்கி அரை சட்டி தின்னுட்டு கால் சட்டி விட்டு மிச்சம் வச்சிருக்கிறியா என்று சொல்லுவார்கள். களிமண்ணால் ஒரு உருவத்தை செய்து, ஒரு பறவையை செய்து, அந்த களிமண் பறவையை பறவையாக மாற்றி காட்டுகிறார்கள். இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அற்புதத்தை கொடுத்தான், மூசாவிற்கு கொடுத்தான், யஹ்யாவிற்கு கொடுத்தான், ஜக்கரியாவிற்கு கொடுத்தான், ஆதமிற்கு கொடுத்தான், நூஹுக்கு கொடுத்தான், இப்ராஹிமுக்கு கொடுத்தான். உலகில் யாரையெல்லாம் இறைவன் தனது தூதர்களாக தேர்வு செய்தானோ அத்தனை இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி அற்புதங்களை வழங்கினார். அந்த காலத்து மக்கள் எல்லாம் அற்புதத்தை பார்த்து 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 அவர்களின் தூதுத்துவத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்குள்ளே கூட்டம் கூட்டமாக நுழைந்து கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது நாம் வாழக்கூடிய கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தார். அவர்களும் சில அற்புதங்களை செய்தார்கள். ஒரு பெண்மணி ஒரு பயணத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள், தண்ணீர் எதுவுமே கிடைக்கல, குடிக்க தண்ணீர் இல்லை, ஒது செய்ய தண்ணீர் இல்லை, குளிப்பதற்கு தண்ணீர் இல்லை, சமைப்பதற்கு தண்ணீர் இல்லை, எந்த தேவைக்கும் தண்ணீர் இல்லாமல் சிரமப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு வயதான மூதாட்டி தண்ணீர் எடுத்து செல்கிறார். அவருடைய தண்ணீரை வாங்கி அந்த தண்ணீர் பாக்கெட்டுக்குள்ள நபிகள் நாயகம் அவர்கள் கைகளை வைக்கிறார்கள். கையை வச்சுட்டு உங்களுக்கு தேவையான தண்ணீர் எடுங்க. சஹாபாக்கள் மெத்தி மெத்தி வைக்கிறாங்க, தங்களுடைய பாத்திரங்களை எல்லாம் நிரப்புறாங்க. குளிக்கிறவர் எடுத்து குளிக்கிறாரு, தாகம் தீர்க்க நினைக்கிறவர் அள்ளி அள்ளி குடிக்கிறாரு, சமையலுக்கு தேவைப்படுற தண்ணியை எடுத்து வைக்கிறாங்க. எல்லா தேவைகளும் முடிஞ்சிச்சு, எல்லா பாத்திரமும் நிறைஞ்சிச்சு. நபிகள் நாயகம் அவர்களின் பொற்கரத்தை அந்த கூட எல்லாம் முடிந்து விட்டது என்று தெரிந்ததற்கு பிறகு கைகளை எடுத்துக் கொள்கிறார்கள். வச்ச தண்ணி வச்ச மாதிரியே இருக்கு, தண்ணீர் குறையல. அந்த பெண்மணி கொண்டு வந்த தண்ணீரில் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் அப்படியே திரும்ப கொடுத்து அனுப்பிவிட்டு அத்தோடு சேர்த்து இந்த தண்ணீரை கொண்டு வந்ததற்காக நன்றியாக பிரதி உபகாரமாக நான் வச்சுக்கீங்க, கொஞ்சம் பேரிச்சம்பளம், கொஞ்சம் பாலாடை கட்டி, கொஞ்சம் தேனு, இது மாதிரி சில சாமான்கள் கொடுத்து அந்த பெண்ணை வழி அனுப்பி வைக்கிறார்கள். இது நபிகள் நாயகத்தின் காலத்தில் நடந்த அற்புத நிகழ்வு. இது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில நேரங்களில் அல்லாஹ் அற்புதத்தை வழங்கினார். அவர்கள் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அந்த அற்புதத்தை பார்த்தார்கள், கண்ணார கண்டார்கள், உண்மை என நம்பினார்கள், அவர்களின் தூதுத்துவத்தை ஒத்துக்கொண்டார்கள், அவர்கள் காட்டுகிற வழியில் நடந்தார்கள், அவர்கள் சொன்ன இஸ்லாமை பின்பற்றினார்கள். இன்றைக்கு அவர்கள் இல்லை, அவர்கள் மரணித்து பல 100 வருடங்கள் கடந்து விட்டது. இந்த காலத்தில் வாழக்கூடிய மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உண்மையிலே இறைவனின் தூதர்தான். அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தியைத்தான் சொன்னார்கள், சுயமாக எதையும் சொல்லவில்லை, அவர் பொய் பேசவில்லை, அவர் போலி நபி இல்லை, உண்மையிலே இறைவனின் தூதர் தான் என்பதை நம்ப வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு ரசூலுல்லாஹ் இல்லையே அற்புதத்தை பார்த்து நம்புறதுக்கு. ஒருவேளை நமக்கு அல்லாஹ் அற்புதத்தை தரவில்லை என்றால், ஒவ்வொரு நபிமார்களுக்கு அற்புதத்தை கொடுத்தால் அந்த காலத்து மக்கள் அற்புதத்தை பார்த்து நம்பினாங்க, அந்த தூதரை நம்பணும். ஆனா அற்புதத்தை எதையுமே நாம பார்க்கல, ரசூலுல்லாஹ் கூட இருக்கல. அவங்க தண்ணிக்குள்ள கையை வச்சு தண்ணி அள்ளி அள்ளி கொடுக்கும் போது நாம பக்கத்தில் இருந்து பார்க்கவில்லை. அப்படியானால் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்வது, இறை வைத்து நம்புவது? அவர்களை இறைவனின் தூதர் என்று ஏற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் ஒரு அற்புதத்தை
ஒரு அதிசயத்தை உலகத்தில் வேறு யாராலும் செய்து காட்ட முடியாத, உலகத்தில் வேறு எந்த பகுதியிலும் அதே போன்று கண்டிட முடியாத ஒரு பேர் அற்புதத்தை உலகம் உள்ளளவிற்கும், உலகத்தில் என்றைக்கு வரைக்கும் மனிதகுலம் தோன்றுமோ, என்று வரைக்கும் மனிதர்கள் ஜீவித்திருப்பார்களோ அன்று வரைக்கும் நிலை பெற்றிருக்கிற ஒரு பேர் அற்புதத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். அதுதான் திருமறை குர்ஆன். இன்றைக்கு முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, உலக மக்கள் அத்தனை பேர் மத்தியிலும் அனைவர் முன்னிலையிலும் வைக்கப்பட்டிருக்கிற இந்த திருமறை குர்ஆன் உலகத்தின் மிகப்பெரிய அதிசயம். எதையெல்லாமோ அதிசயம் என்று பேசுகிறார்கள், எதையெல்லாமோ அற்புதம் என்று கொண்டாடுகிறார்கள். இதுவெல்லாம் உண்மையில் அதிசயமா? உலகத்தில் நீங்கள் அதிசயம் அதிசயம் என்று காணுகிறீர்களோ அதில் ஏதேனும் ஒன்று அதிசயம் என்று உங்களால் அறுதியிட்டு சொல்ல முடியுமா? இந்தியாவில் இன்னைக்கு உலகத்தில் 7 பெரிய அதிசயம் இருக்குங்கிறான். இந்த அதிசயம் காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே வந்திருக்கு. இதே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 7 அதிசயம் இருந்தது என்றார்கள். இன்றைக்கு நாம் எதை அதிசயம் என்கிறோமோ உலகத்தில், அந்த 7 100 வருஷத்துக்கு முந்தி இருக்கல. அதுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி ஒரு 7 பொருட்கள் அதிசயம் என்றார்கள். அன்றைக்கு அது அதிசயமாக இருந்ததோ அது அடுத்த ஜெனரேஷனில் அதிசயமாக கருதப்படவில்லை. இன்றைக்கு அது அதிசயமாக கருதப்படுகிறதோ. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பே ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 656908. அது போன தலைமுறையில் அதிசயமாக கருதப்படவில்லை. கல்ல ஒரு கட்டடத்தை இந்தியாவில் தாஜ்மஹால். தாஜ்மஹால் என்ன தாஜ்மஹால்? அவர் பொண்டாட்டி செத்த இடத்துல ஒரு நல்ல கட்டடத்தை கட்டி இருக்கிறார். வெள்ளை பளிங்கு கற்களாலான, பார்ப்பதற்கு ரசிக்க தகுந்த ஒரு அற்புதமான கட்டடம். பெரிய அற்புதம். நம்ம உலகம் பூரா வந்து பார்க்கலாம். வெளிநாட்டு பயணிகள் வந்தார், வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு தூதர்கள் வந்தார். என் எதிரி நாடாக கருதப்படுகிற பாகிஸ்தான்ல இருந்து முஷரப் வந்தா கூட அவரை கூட்டிட்டு கொண்டு போய் காட்டக்கூடிய இடம் இது. தாஜ்மஹால் ஒரு சுத்தி காட்டியாச்சுன்னா அவங்களுக்கு இந்தியாவே காட்டின மாதிரி இப்படி எல்லாம் கருதப்படுகிறது. அதில் என்ன பெரிய அதிசயத்தை அற்புதத்தை கண்டுவிட்டீர்கள்? பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அது மாதிரி உலகத்தில் எங்கேயுமே முடியாதா? உருவாக்க இயலாதா? கட்டமைக்க முடியாது. ஏன் முடியாது? காசு இருந்துச்சுன்னா எல்லாம் முடியும். கட்டணம் அதை விட சூப்பரா கட்ட முடியும். அந்த ஆளு கட்டின கட்டடத்தை விட அது கோடி கணக்கில் செலவழிச்சு கட்டி இருக்கிறார். அன்னைக்கு ராஜாவா இருந்தாரு, மக்களுடைய வரிப்பணம் எல்லாம் அவர் கையில இருந்துச்சு. மக்களுக்கு ஆசை எடுத்து பெரிய கோட்டை ஒண்ணு கட்டி வச்சுட்டாரு. இன்னைக்கு அது மாதிரி பைசாவை கொடு, காசை கொடு, சூப்பரா இன்ஜினியரை வச்சு அதை விட சூப்பர் கட்டடத்தை நான் கட்டி காட்டுறேன். ஒன்றை போல் இன்னொன்றை உருவாக்க முடியும் என்று சொன்னால் அது அதிசயம் இல்லை. சீன பெருஞ்சுவர் பெரும் அதிசயம் என்கிறார். பெருசா ஒரு பெரிய சுவரை கட்டிக்கிட்டு இத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இது மாதிரி உலகத்தில் எங்குமே இல்ல. சரி, உருவாக்க முடியுமா? முடியாதா? உருவாக்க முடியாதுன்னு சொன்னா அதிசயம். இது மாதிரி ஒண்ணு நீ செஞ்சு காட்டு, சவால் விட. அப்படி சவால் விட்டால் அதிசயம். செய்து காட்ட வாய்ப்பு இருக்கிற ஒன்று, செய்து முடிப்பதற்கான வாசல்கள் திறந்து கிடக்கிற ஒன்று, யாருமே செய்யலன்றதுக்காக வேண்டி நீ அதிசயம் சொல்லக்கூடாது. என்ற காசை கொடு, இடத்தை பூரா அதே மாதிரி இடத்தை இந்த இடத்துல பூரா நீ கெட்டி கேளு, ஒரு இடத்தை காட்டு. கட்டி முடிக்க முடியாது. இந்தியாவில் கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் போட்டுரும். பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் கெட்டு ஒரு பெரிய சுவரை லைனா ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு 100 பேரை வேலைக்கு சேர்த்து கெட்டுற சுவரைன்னா ஒரு மாசத்துல முடிஞ்சிடும் வேலை. முடியாதா? இது அதிசயம் இல்லை. பிறரால் செய்து காட்டுவதற்கு சாத்தியம் இருக்கிற ஒன்றை அதிசயம் என்று உலகம் சொல்லுகிறது. ஆனால் திருமறை குர்ஆன் பிறரால் செய்து காட்ட முடியாத அற்புதம். எப்படி? அதை நான் சொல்லல, திருமறை குர்ஆன் சொல்கிறது. இதே போன்று ஒன்றை நீ செய்து காட்டு பார்க்கலாம். உலகத்தில் எந்த பொருளுக்காக இந்த சவால் உண்டா? தாஜ்மஹால் மாதிரி கட்டிப்பாடு பார்க்கலாம்னு கட்டின ஒரு சவால் விட்டாரா?
சீன பெருஞ்சுவரம் மாதிரி கட்டி காட்டு பார்க்கலாம், சவால் விட முடியுமா? அமெரிக்காவில் இருக்கிற சுதந்திர தேவி சில மாதிரி செஞ்சு காட்டு பார்க்கலாம், சவால் விட முடியுமா? உலகத்தில் வேறு எதையும் செய்து காட்டு பார்க்கலாம் என்று சவால் விட இயலாது. ஆனால் திருமறை குர்ஆன் அந்த சவாலை உலகத்திற்கு முன்னிலையிலே வைக்கிறது. இன்றைக்கு நேற்றல்ல, வைத்த 1400 ஆண்டுகள் கடந்து விட்டது, சவால் எதிர்கொள்ளப்படவில்லை. சவாலை முடிக்க ஒருத்தர் வரல, பல பேர் முடிக்க போறேன் வந்தால் தோற்று போனார்கள். திருமறை குர்ஆனுக்கு முன்னிலே மண்டியிட்டார்கள். திருக்குர்ஆனுடைய தெய்வீக தன்மையை ஒத்துக்கொண்டார்கள். திருமறை குர்ஆனுடைய அற்புதத்தை அங்கீகரித்தார்கள். இதுதான் உலகத்தில் நடந்திருக்கிறது. திருமறை குர்ஆன் சொல்கிறது, நபிகளாய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் சொல்லுது, இன்றைக்கு வாழுகிறவர்களுக்கும் சொல்லுகிறது. பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திருக்குர்ஆன்ங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முகம்மது உலகத்துக்கு தந்த புத்தகம், அப்படித்தான் சொன்னார்கள். நபிகள் நாயகம் வாழுகிற காலத்தில் வாழ்ந்த மக்கள் கூட பலரும் அப்படித்தான் நம்பினார்கள். எவ்வாறு? அது அவரா இட்டு கட்டிட்டாரு, அவராக எழுதி கொண்டார். திருமறை குர்ஆன் கேட்கிறார், என்னை இந்த முகம்மது எழுதினார் என்று சொல்கிறீர்களே, அந்த கூலுத்தரா அவரே சுயமாக இட்டு கட்டி கொண்டார் என்று அவர்கள் சொல்லுகிறார்களா? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், தூபி அஸ்ரி சுபரின் மிஸ்லிஹி, அதே மாதிரி அதுல இருக்கிற 114 அத்தியாயம் இருக்கு, 114 சாப்டர் இருக்கு. ஒரு 10 சாப்டர் நீ மொத்தமாக கொண்டு வரணும். ஒரு 10 சாப்டர் 10 அத்தியாயங்களை குர்ஆன்ல இருக்கிற மாதிரியே நீ ஒரு 10 அத்தியாயத்தை கொண்டு வா பார்க்கலாம். சொல்லுங்க அவள்கிட்ட. ஃபதூபி அஸ்ரி சுவரின் மிஸ்லிஹி, அதே போன்று ஒரு 10 அத்தியாயத்தை கொண்டு வா பார்க்கலாம். கொண்டு வர முடியாது. கொண்டு வா, சவால் விட்டுச்சு. எந்த அளவுக்கு? ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. அதுவும் அரபி மொழியில இருக்கு. ஒரு சாதாரண அரபி மொழி படிச்சிருந்தா போதும். இவர் இட்டு கட்டி இருந்தார் என்பது உண்மையானால் அவரை மாதிரி நீ இட்டு கட்டலாம் தானே? அவர் எழுதுனது உண்மைனா அவரை விட பெரிய எழுத்தாளர் நீ இருக்கிற, எத்தனையோ மொழி படித்த பண்டிதன் இருக்கிறார். நீ அதை மாதிரி உன்னை கொண்டு வா பார்க்கலாம். இன்னும் சவால் விடுது குர்ஆன். மின்தூனில்லாய் வதூ ஷுஹதாக்கும் மின்தூனில்லா, அதை கொண்டு வர்றதுக்காக வேண்டி அவர் ஒருத்தர் கொண்டு வந்தாருன்னு சொல்றல. நீ என்ன பண்ணு, இந்த குர்ஆன்ல இருக்கிற மாதிரி ஒரு 10 சூறாவை கொண்டு வர்றதுக்கு நீ ஒருத்தன் அந்த சவாலை ஏத்துக்க தேவையில்லை. ஒருத்தனுக்கு முடியாம இருக்கலாம், 2 பேருக்கு முடியாம இருக்கலாம், ஒரு 10 பேரு சேர்ந்து கூட முடியாம இருக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல பயில்வான் இருக்கிற, ஒரு 500 கிலோ எடைய அப்படி அசால்ட்டா தூக்குறார். பக்கத்து பெரிய வேலையான ஒருத்தன் சொல்றான். அப்ப என்ன பண்ணணும்? நீ இது மாதிரி தூக்கி காட்டுறான்னு சொல்லும் போது அந்த பயில்வான் சொல்ற, நீ ஒருத்தன் தூக்க வேண்டாம், ஆள் நோஞ்சா மாதிரி இருக்கிற, அதனால நீ ஒரு 10 பேரை சேர்த்துக்க, நீ ஒரு 50 பேரை, ஒரு ஊரை பூரா சேர்த்துக்கலாம். எல்லாம் ஊர்காரம் ஊரை சேர்ந்து இந்த மூட்டையை மொத்தமா சேர்த்து தூக்கி காட்டி பார்க்கலாம்னா நியாயமான சவால் தானே? அது மாதிரி குர்ஆன் சொல்லுகிறது, நீ ஒருத்தன் இந்த சவாலை ஏத்துக்க தேவையில்லை. வதூ ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன், இது படைத்த இறைவனிடம் இருந்து வரவில்லை என்று நீ சொன்னால், அந்த சொல்லிலே நீ உண்மையாளராக இருந்தால் உலகத்தை பூரா சேர்த்து அல்லாஹ் மட்டும் விட்டு. அல்லாஹ் சொல்ற குர்ஆன் சொல்லு, உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் கூட்டுக்க. மின் தூனில்லாஹி, அல்லாஹ் மட்டும் விட்டு. அல்லாஹ் மட்டும் விட்டுனா என்ன அர்த்தம்? இந்த முகம்மதுங்கிறிய அவர்தான் கொண்டு வந்தாருங்க, அவரையும் சேர்த்துக்க, அதான் அர்த்தம். அல்லாஹ்வை விட்டு புட்டு மற்றவங்களை சேர்னா நபிகள் நாயகம் சேர்த்துக்க, அவரையும் கூட்டிக்க. எல்லாரும் சேர்ந்து மாநாடு போட்டு கருத்தரங்கு நடத்தி டிஸ்கஸ் பண்ணி ஆலோசனை பண்ணி ஒரு 10 சூறா கொண்டாட பார்க்கலாம். கொண்டு வந்துடு, இது அவர் இட்டு கட்டினார் ஒத்துக்கொள்கிறேன். கொண்டு வந்து விடு, இது அற்புதம் இல்லை என்று ஒத்துக்கொள்கிறேன். கொண்டு வந்து விடு, இது அதிசயம் இல்லை என்று ஒத்துக்கொள்கிறேன். கொண்டு வந்து விடு, இது தெய்வீக வார்த்தை இல்லை என்று ஒத்துக்கொள்கிறேன். குர்ஆன் சொல்லிச்சே, கொண்டு வந்தியா? கொண்டு வர முடிந்ததா? இதுவரைக்கும் உலகத்திலே எத்தனை பேர் ஆய்வு செய்திருக்கிறார் திருமறை குர்ஆனை? இந்த சவாலை முறியடிப்பதற்காக ஆய்வு செய்த பல பேர் இந்த திருக்குர்ஆனுக்கு முன்னிலையிலே சரணடைந்ததுதான் வரலாறு. எத்தனை பேர் சரணடைந்திருக்காங்க தெரியுமா? பெரும் பெரும் விஞ்ஞானிகள், பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள், பெரிய பெரிய மொழி வல்லுநர்கள். ஒருத்தர் 2 பேர் இல்ல, அது பட்டியல் போடலாம். பிரெஞ்சு தேசத்திலே வாழக்கூடிய பிரெஞ்சு நாட்டு டாக்டர் ஒருத்தர், மாரிஸ் புகைல் அவர் பேர். அவர் ஒரு கிறிஸ்தவர். அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த மாரிஸ் புகைல்
பொதுவாகவே கிறிஸ்தவ தேசங்களில் திருக்குறானை பற்றியும் நபிகள் நாயகத்தை பற்றியும் தப்பும் தவறுமான கருத்துக்களைத்தான் மக்கள் மத்தியிலே பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வரைக்கும் பொய்யான செய்திகளை, நபிகள் நாயகத்தின் மீது இட்டுக்கட்டப்பட்ட அவதூறுகளை, திருக்குறானில் சொல்லப்படாததை எல்லாம் சொன்னதாகவெல்லாம் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பிறந்து வாழக்கூடிய ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர், அவர் பார்க்கிறார் திருக்குறானுடைய அந்த பொய்மை, அது சத்தியம் இல்லை, அது அற்புதம் இல்லை, அது உண்மை இல்லை என்று அதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதனுடைய மொழியை படிச்சு நேர மூல மொழியில, ஏன்னா மொழிபெயர்த்து இருந்தா கூட ஏற்கனவே தப்பு வேற மாதிரி மொழிபெயர்த்துக்கலாம். ஒரிஜினல் மொழி அரபி மொழி, அந்த மொழியை படிச்சு குர்ஆன் ஆய்வு செஞ்சு குர்ஆன்ல இருக்கக்கூடிய தவறுகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிய பிரெஞ்சு மொழி படித்த, ஆங்கில மொழி அறிந்திருந்த அந்த மாரிஸ் புகையில் அரபி மொழி படிக்கிறார், திருக்குர்ஆனுடைய மூல மொழியை படிக்கிறார். படிச்சு அதை எல்லாம் கற்றறிந்ததற்கு பிறகு திருமறை குர்ஆனை வாசிக்க ஆரம்பிக்கிறார். அதுல உள்ள தப்புகளை பட்டியல் போடலாம், பேனாவையும் பேப்பரையும் எடுத்து வச்சு உட்கார்ந்து படிக்கிறார் 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 படிக்கிறார். எந்த இடத்திலேயாவது ஒரு மைனஸ் பார்த்து, எங்கிட்டாவது ஒரு மிஸ்டேக்க பார்த்து, எதுலையாவது ஒரு மாற்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குன்னு எடுத்து எழுதிடலாம்னு மேலிருந்து கீழ் வரை படிக்கிறார். படித்ததற்கு பிறகு நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா? ஆரம்பத்திலே திருக்குர்ஆனின் தவறுகளை தோன்றுவதற்காக படித்தவர், திருக்குர்ஆனை உலக அரங்கத்திலே கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக படித்தவர், திருக்குர்ஆன் ஒரு அற்புதமில்லை என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி படித்தவர். அந்த திருமறை குர்ஆனை படித்து முடிக்கிற இறுதி தருணங்களிலே அவருடைய நாவு மொழிந்தது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த திருக்குர்ஆன் முகம்மதின் சொல்லில்லை, மனிதனின் சொல்லில்லை, இது படைத்த இறைவனின் வார்த்தைகள் தான் என்பதனை அழுத்தம் திருத்தமாக அவருடைய உள்ளத்திலே நம்பினார். நம்பியதோடு மாத்திரமில்லை, அவர் ஒரு புத்தகமும் எழுதுகிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு அவர் ஒரு நூல் எழுதுகிறார். திருக்குர்ஆன் தமிழ்ல கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. திருக்குர்ஆனுடைய ஒளியில் பைபிளே, விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குர்ஆனும் கம்பேர் பண்ணி, அவர் ஒரு கிறிஸ்தவரே, பைபிள் ஆய்வு செஞ்சவரே, விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குர்ஆனும் ஒப்பிட்டு காட்டி நவீன விஞ்ஞானத்து விஷயத்துல அறிவுபூர்வமா ஒரு விஷயத்தை அணுகிற அந்த மெத்தட்ல திருமறை குர்ஆன்ல ஒரு தப்ப பார்க்க முடியல. ஆனால் பைபிள், நான் அறிந்த, நான் நேசித்த, நான் நம்பிக்கை கொண்டிருந்த இந்த பைபிள் பல்வேறு விஞ்ஞானத்திற்கு முரணான கருத்துக்கள் இருக்கிறது. ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு புத்தகம் எழுதி அதை ஏகே ரிபாய் சாஹிப் அவர்கள் தமிழை மொழிபெயர்த்து கூட உங்களுக்கு தந்திருக்கிறார். இங்க என்ன பார்க்கிறோம்? சவாலை ஏத்துக்கிறதுக்காக நீ வந்தவர்கள் தோற்று போனதுதான் வரலாறு. இதுவல்லவா அற்புதம்? அற்புதம் எதை சொல்லணும்? கற்ற செங்கலை சிமிடையை வச்சு கட்டுற கட்டளை ஒரு அற்புதமா? பழங்கி மார்பிள கட்டி வச்சு கட்டக்கூடிய ஒரு கட்டிடம் ஒரு அற்புதமா? கட்டி புட்டு சொல்லணும், இதே மாதிரி ஒரு அற்புதத்தை, ஒரு கட்டடத்தை கட்டி காட்டுல பார்க்கணும், அப்படி சொல்லு. அப்படி சொன்னால் அது அற்புதம், அது அதிசயம், அது செய்ய முடியாத அதிசயத்து நிற்கிற ஒரு பேர் ஆச்சரியம் சொல்லலாம். அப்படி இருக்குது திருக்குர்ஆன். இதுவரைக்கும் அந்த சவால் முறியடிக்கப்படல. அடுத்த எல்லாம் சொன்னான் 10 கொஞ்ச நாள் 10 வசனத்தை முன் வச்சான், 10 அத்தியாயத்தை 10 சூறா கொண்டா 10 சூறா கொண்டான்னா ஒருவேளை ஏத்துக்கல. அடுத்த என்ன பண்ணா, 10 சூறா கஷ்டமா இருக்கா, ஒன்னே ஒண்ணு கொண்டு பார்க்கணும். வயின் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅதூ பி சூரத்தின் மிஸ்லிஹி. நீ ரொம்ப கொண்டு வர தேவையில்லை, பெரிய பெரிய சூறாவை கொண்டு அத்தியாயத்தை கொண்டு வர தேவையில்லை. குர்ஆன்ல இருக்கிற ஒரே ஒரு சாப்டர் கொண்டாப்பாங்க. 3 வரியில சில சாப்டர் இருக்குது, மொத்தமே 3 வசனம், 1.5 வரி. இன்னா ஆதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இது குர்ஆன்ல இருக்கிற ஒரு சாப்டர். கொண்டா 3 அத்தியாயம் தானே, 3 வசனம் தானே இருக்கு. இந்த 3 வசனத்தை மாதிரி இதுல இருக்கிற கருத்துப்பட, இதுல இருக்கிற செயல்பட, இதுல இருக்கிற இலக்கிய நயம்பட, இதுல இருக்கிற தன்மைகளை கவர்ந்து இருக்கிற விதத்துல இதே மாதிரி ஒண்ணு கொண்டு வா பார்க்கலாம். கொண்டு வர முடிஞ்சதா? வல் அஸ்ர் இன்னொரு சாப்டர், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்ல அல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி
வத்தவாசோ பில் ஹக்கி வத்தவாசோ பிஸ் ஸப்ர். இது ஒரு சாப்டர் கொண்டு வா. 2 வரி, 1 வரி, 3 வரி, 5 வரி கொண்டு வாய பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரல. ஒரே ஒரு அத்தியாயத்தை கூட உலகத்தில் இதுவரைக்கும் கொண்டு வர முடியாத அளவிற்கு குர்ஆனில் அப்படி ஒரு தனித்தன்மை, அப்படி ஒரு ஆச்சரியம். படித்து பார்த்தால் அப்படியே நம்முடைய கண்கள் எல்லாம் அகல விரிகிறது. ஆச்சரியத்தால் அப்படியே மெய்சிலிர்த்து போவோம் என்று சொல்வோமே. அத்திருமறை குர்ஆனை வாசிக்க வாசிக்க ஒவ்வொரு வசனத்தையும் ஆழ்ந்து அர்த்தத்தோடு பொருள் புரிந்து அதனுடைய இலக்கிய தரத்தை உணர்ந்து ரசிக்க துவங்கினார். அப்படியே உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போகும். எந்த அளவுக்கு உலகத்தை சாதாரணமா எடுத்துக்குவோம். உலகத்தில் அது மாதிரி நீங்க காணவே முடியாது. எப்படி ஒரு புத்தகம், குர்ஆன் ஒரு புத்தகம் தானே, ஒரு நூல். உலகத்தில் உள்ள எந்த நூலாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட புத்தகமா, எவ்வளவு பெரிய அறிஞர் எழுதின நூலாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட நூலாக இருந்தாலும் அது 2 கேட்டகரிக்குள்ள அந்த புத்தகத்தை வரையறுத்தலாம். ஒன்று சாதாரணமா பாமர மக்களும் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எளிய மொழியில, நம்ம தமிழ் மொழியில எடுத்துக்கோமே, சாதாரண தமிழ்ல எழுதுறது. தினத்தந்தி லாங்குவேஜ், தினத்தந்தி பத்திரிகைக்குன்னு ஒரு தமிழ் நடை இருக்கு, தினமணிக்கு ஒரு நடை இருக்குது, தினமலருக்கு பத்திரிகைகளை ஒப்பிட்டு பார்க்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். தினமணியை படிச்சா அதனுடைய தமிழ் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும், தினமலரை படிச்சா அது ஒரு ஸ்டைல் இருக்கும், தினத்தந்தியை படிச்சா அது ஒரு ஸ்டைல் இருக்கும். சாதாரண தினத்தந்தி எல்லாரும் படிக்கிற மாதிரி ஒரு லெவல்ல உட்கார்ந்து அதனுடைய மொழி அமைப்பு அப்படி இருக்கும். அது இதெல்லாம் இது ஒரு கேட்டகரி. இது அல்லாம இன்னொரு கேட்டகரி இருக்கிறது. அது எந்த லெவலு? இலக்கியத்துல ரொம்ப ஹையா இருக்கும். அப்படியே இலக்கிய வல்லுநர்கள் இருப்பாங்களே, பெரிய பெரிய தமிழ் பண்டிட் இருப்பாங்களே, அவங்க மட்டும்தான் படிக்க முடியும். படிச்சா அவனுக்கு மட்டும்தான் புரியும். நம்மளும் படிக்கலாம், படிச்சா புரியாது. எத்தனையோ காப்பியங்கள் இருக்கு. தொல்காப்பியம் அப்படிங்கிறாங்க. தொல்காப்பிய பூங்கான்னு தமிழ்ல கலைஞர் கூட ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. ஏன் அவருக்கு தொல்காப்பிய பூங்கான்னு எழுதினாரு? தொல்காப்பியர் புக் எழுதியிருக்கிறாரு. ஆனா அது சாதாரண மொழி படித்திருக்கிற, சாதாரண தமிழ் படிச்சிருக்கிற தமிழனுக்கு தெரியல. அதனால நான் அதை பூங்காவனமாக்கி காட்டுறேன், உள்ளுக்குள்ள படிச்சு பாரு, நான் விளக்கி தரேன்னு விளக்க புத்தகம் இருக்கிறார். அப்ப தொல்காப்பியத்தை படிச்சா சாதாரண தமிழ் படிச்சவனுக்கு தெரியாது. என்ன மாதிரி 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிச்ச ஒருத்தன் போய் தொல்காப்பிய புத்தகத்தை எடுத்து வச்சு வாசிச்சா நம்ம தமிழ்ல தான் இருக்கும். ஆனா அவனா காவனா கீழனா கூனா ஏனா தாவனா மாவனா இருக்குவே. இந்த தமிழ் எழுத்துக்களை கொண்டுதான் அந்த புத்தகம் தொகுக்கப்பட்டிருக்கும். வாசிச்சிருவேன், வாசிச்சா புரியாது, பெப்பன் முடிக்க வேண்டியது. என்னமோ எழுதியிருக்காரியா, சூப்பரா எழுதியிருப்பாரு போல இருக்கு, நல்ல அப்படின்னு சும்மா நினைச்சுக்குவேனே ஒழிய பொருள் உணர்ந்து படிக்க முடியாது. இந்த 2 கேட்டகரி எல்லா புத்தகத்துக்கும் உண்டு. ஒன்னு இருந்தா லோ கிளாஸா இருக்கும், கீழே உள்ளவன் படிப்பா, இலக்கிய ரசனை இருக்காது, ரசிக்க முடியாது. பெரிய பெரிய மொழி படிச்சவங்க அதை பாராட்ட மாட்டார்கள். அல்லது இலக்கிய தரம் நிறைந்திருக்கும், சாதாரண உள்ளவன் படிச்சா புரியாது. இது எந்த புத்தகமா இருந்தாலும் இந்த 2 கேட்டகரி தான். ஆனா திருமறை குர்ஆன் இந்த 2ம் அல்லாத 3வது ஒரு கேட்டகரிக்குள்ள உலகத்திலேயே இந்த கேட்டகரிக்குள் திருமறை குர்ஆனை தவிர வேறு எந்த நூலும் கிடையாது. இலக்கிய நயத்திலே உயர்ந்திருந்தால் பாமரனால் புரிய இயலாது. பாமர தன்மையிலே எழுதப்பட்டால் இலக்கிய ரசனையை பெற்றுக் கொள்ள முடியாது. திருமறை குர்ஆனிலே முரண்பட்ட 2 தன்மைகளையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து நமக்கு அந்த திருமறை குர்ஆனை பாடம் நடத்துகிறார். சொல்ற அல்லாஹ் அர் ரஹ்மான், நான் அளவற்ற அருளாளன். தன்னை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது மிகப்பெரிய அருள் மழை பொழிந்திருக்கிறேன் இந்த மனித குலத்திற்கு. எப்படி அருள் செய்திருக்கிறேன்? அல்லமல் குர்ஆன், இந்த திருக்குர்ஆனை நான் கற்றுத் தந்திருக்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆனை சொல்லி தந்திருக்காங்க, அது உனக்கு செஞ்ச பேர் அருள்ங்கிறான். குர்ஆனை சொல்லி தந்ததுல என்ன பெரிய அருள்? படிச்சு பார்த்தா தெரியுது, வேற யாராலும் சொல்லித்தர முடியாத அளவிற்கு குர்ஆனை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இலக்கிய நயத்தை எடுத்து பார்த்தால் உலகத்திலே இந்த அளவிற்கு இலக்கிய நயத்திலே உயர்ந்த ஒரு இலக்கிய படைப்பை யாரும் படைக்க முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு ஹைலைட்டர். உமர் புலவருடைய சீரா புராணம் பிச்சை எடுக்கணும், கம்பருடைய ராமாயணம் பிச்சை எடுக்கணும், தொல்காப்பியுடைய தொல்காப்பியம் பிச்சை எடுக்கணும்,
உலகத்திலே எந்த மொழியில எழுதப்பட்ட உயர்ந்த இலக்கியமாக இருந்தாலும் ஷேக்ஸ்பியருடைய ஆங்கில இலக்கிய நாவல்கள் மண்டியிட வேண்டும். உலகத்தினுடைய அத்தனை பெரும் பெரும் இலக்கிய மேதைகளுடைய நூல்களை திருமறை குர்ஆனுடைய இலக்கியத்தோடு அரபி மொழி இலக்கியத்தோடு ஒப்பித்து பார்த்தால் திருக்குர்ஆனுடைய இலக்கிய நயம் அப்படியே மெய் சிலிர்க்க வைக்குது. படிக்கிறவங்களா என்னமா இருக்குதியா, என்ன சூப்பரா இருக்குதியா, இவ்வளவு அழகா இருக்குதியா, வார்த்தைக்கு வார்த்தை எவ்வளவு நயம் இருக்கிறது என்று வியந்து போகிறார்கள். வியந்து போவது மாத்திரமில்லை, மொழி தெரியாத ஒருவன் எடுத்து படித்தால் சாதாரண அரபி மொழியில எல்கேஜி யூகேஜி தான் முடிச்சிருக்காரு ஒருத்தர், 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாரு. அவரிடத்து அந்த திருமறை குர்ஆனை புரட்டி பார்த்தால் அவருக்கும் அப்படி ஈஸியா புரியுது. தினத்தந்தி புரிஞ்ச மாதிரி, தினமலர் புரிஞ்ச மாதிரி, தினமணி புரிஞ்ச மாதிரி திருமறை குர்ஆனுக்கு பெரிய அரபி மொழி ஞானம் இல்லை. சாதாரண எல்கேஜி லெவல் அரபி படிச்ச ஒரு புரட்டி பார்த்தா குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. நாமெல்லாம் அப்படிதான் படிக்கிறோம். இன்னைக்கு மொழியில பாண்டித்தியம் பெற்றவர்கள் இல்லை, ஆனால் திருமறை குர்ஆன் புரிகிறது, அதனுடைய சொல் புரிகிறது, அது என்ன சொல்லை சொல்ல வருகிறது உலகத்திற்கு நன்றாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. எப்படி இந்த அற்புதத்தை உலகத்தில் காட்டி நீ பார்க்கலாம். ரெண்டு முரண்பட்டது, முரண்பட்ட ரெண்டை என்னைக்குமே ஒரு இடத்துல கொண்டு சேர்க்கவே முடியாது. உலக நிகழ்ச்சியாதான் முரண்பாடுனால ஒரு இடத்துல இருக்க முடியாதுன்னு அர்த்தம். ஒரே இடத்துல ஹீட்டும் குளிர்ச்சியும் சேர்ந்து இருக்குமா? ஒரு ரூமுக்குள்ள ஒரே இடத்துல ஒரு டம்ளருக்குள்ள ஒரு பக்கம் ஹீட்டு ஒரு பக்கம் தடுப்பு வச்சு பண்ணலாம். தடுப்பு இல்லாமல் ஒரே இடத்தில் இரண்டு முரண்களை கொண்டு வந்து சேர்க்க முடியுமா? சேர்த்திருக்கிறது குர்ஆன். இலக்கியத்திலே உயர்ந்து இருக்கிறது, பாமரனும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு டம்ளர்ல ஒருத்தர் கேட்கிறார், எப்பா ஒரு டம்ளர் நல்ல கூலா தண்ணி கொடு அப்படின்னு கொண்டு வந்துருவார். அல்லது நல்ல சூடா தண்ணி கொடுங்கிற, சுட வச்சு தண்ணியை கொடுங்குறார். நல்ல கூலா சுடு தண்ணி கொடுங்க கேட்கிற, என்ன சொல்லுவீங்க? ஏன்னா நல்லா தானே பேசியிருந்தாரு, கூலா சுடு தண்ணி எப்படி கொடுக்க முடியும்? ஒரு டம்ளர் கூழும் ஒரு டம்ளர் சூடும் கேட்டா ஓகே, நல்ல குளிர்ந்த சுடுதண்ணி கொடுங்க. நல்லா தான் இருந்தாரு, இப்ப இவ்வளவு நேரம் வரைக்கும் நல்லா தான் பேசிக்கிட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல. யோசிப்பீங்களா இல்லையா? ஏன் ரெண்டு முரண்பட்ட தன்மை. சூடுங்கிறது ஒரு திசை, குளிருங்கிறது இன்னொரு திசை. குளிரும் சூடும் ஓரிடத்தில் ஒன்றிணைய முடியாது. இலக்கியமும் பாமரத்தன்மையும் ஒரு நூலில் ஒன்றிணைக்க இயலாது. திருமறை குர்ஆன் நினைத்து காட்டியிருக்கிறது. காட்டியதோடு மட்டுமில்லை, சவால முன்வைக்கு கொண்டு வர பார்க்கலாம். நீ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 0442515226. முகமது கொண்டு வந்தாரு, எவனால முடியாதா? முகமது மனுஷன் தானே. முகமது கொண்டு வந்தாருன்னா அவரை விட நீ மொழியை கூட கொஞ்சம் படி, அவரை விட சூப்பரா கொண்டு வா, அவரை விட பெரிய ஆட்கள் எத்தனை பேர் மொழி படிச்சு இருப்பா கொண்டு வா. இன்னும் சொல்ல போல இந்த முகமதுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது, அவரை போய் கொண்டு வந்தாருங்கிறிய. எழுத படிக்க தெரியாத ஒருத்தரை ஒரு திருக்குறானை கொண்டு வர முடியும் என்றால்
எழுத படிக்க தெரிந்த பண்டிதர்களை அழைத்து வைத்துக்கொள், இதே போன்று ஒன்றை கொண்டு வா பார்க்கலாம். முடியுமா? முடிந்ததா? இந்த சவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா? இந்த சவால் வெல்லப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ் கொண்டு வா கொண்டு வாங்குறாங்க. என்ன அர்த்தம்? கொண்டு வந்துருவாங்கன்னு அர்த்தமா? அது அர்த்தம் இல்ல. ஐங்குந்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅதூ பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி வதுஉ ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், நீ கொண்டு வரலன்னா, இப்ப நீ இதை கொண்டு வரலன்னா வளர்ந்தால் தூனால் கொண்டு வரவே முடியாதப்பா. நாம சில நேரத்தில் சில பேர் சவால் விடுவான், நீ செஞ்சு காட்டுற பாக்கலாம், செஞ்சா அவனுக்கு 50 ரூபா தந்துடலாம். அப்படி உழுகுற லேசா செஞ்சுருவானோ, செஞ்சு முடிச்சுட்டாலும் 50 ரூபா போயிருமே. சவால் விடுவோம்ல, பெட்டு வைப்போம்ல, அது மாதிரி அல்ல டவுட்ல கொண்டு வாடா பாக்கலான்ட்டு கொண்டு வந்துட்டாங்களா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறானா? டிக்ளேர் பண்றான், கொண்டு வர முடியாது. இதே மாதிரி உலகத்துல ஏன்னா உனக்கு அறிவை கொடுத்தவன் ரப்பு. இந்த குர்ஆனை எவன் கொடுத்தானோ அவன் தான் உனக்கு அறிவை கொடுத்தான். உன் அறிவுடைய கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கு. இந்த அறிவை வச்சுக்கிட்டு அந்த வேலையை செய்ய முடியாது. தாஜ்மஹாலை கட்டவனுக்கு சொல்ல முடியாது, அது மாதிரி சொல்ல முடியாது. ஏன்? இவனுக்கு இருக்கிற அறிவு இன்னொருத்தனுக்கு இருக்கும். இவன் கட்ட மாதிரி இன்னொருத்தன் கட்ட முடியும். ஆனால் உங்களுக்கு எவன் அறிவை தந்தானோ, இலக்கிய ஞானத்தை தந்தானோ, மொழிகள் இருக்கிற மூளையை தந்தானோ, பகுத்தறிவு சிந்தனையை தந்தானோ, அவன் தான் இந்த குர்ஆனை தந்திருக்கிறான். அதனால தெளிவா சொல்றான், இந்த மூளையை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு இலக்கிய தரம் நிறைந்த ஒரு புத்தகத்தை உன்னால் கொண்டு வரவே இயலாது. அற்புதம் இல்லையா? ஆச்சரியம் இல்லையா? இதற்கு நிகராக ஒரு அற்புதத்தை கொண்டு வந்து காட்டுங்கள் பார்க்கலாம். முடியாது. அது மட்டும் இல்ல, இலக்கியத்துல கூடுன்னு சொல்றோம்ல, பொதுவாகவே இலக்கியத்துல கூடுனா தமிழ கூட சொல்லுவாங்க, கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகும். கவிதைங்கிறத இலக்கியத்துல உரைநடைக்கு அடுத்த கட்ட உயர்ந்த ஸ்டேஜ் தானே. கவிதை எழுதணும், இலக்கியத்துல ஸ்டைலா எழுதணும்னால பொய்ய அவுத்து விட்டாத்தான் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவோம். உண்மையை சொன்னா சூப்பரே சொல்ல மாட்டோம். ஒரு நல்ல பெரிய கட்டடம், எல்ஐசி பில்டிங், ஒரு காலத்துல சொல்லுவாங்க மெட்ராஸுக்கு போனா எல்ஐசி பில்டிங்க பார்க்காம வந்துடாங்கன்னு. இப்ப அதுக்கு அப்பன் பாட்டன் முப்பாட்டம் எல்லாம் வந்துட்டான். இப்ப எல்ஐசி பில்டிங் கடுகு மாதிரி தெரியுது. ஒரு சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து எல்ஐசி பில்டிங் 138 அடி உயரமும் 424 அகலமும் இருக்கிறதுன்னு சொன்னா ஒரு மெசேஜ் சொல்ற, அதை பத்தி சொல்றாருன்னு தலையாட்டு. அதே கட்டடத்தை பத்தி வானலாக உயர்ந்து நிற்கிற கட்டடம், விண்முட்டும் கோபுரம் அப்படின்னு வர்ணிப்பாங்க அரசியல்வாதிகள், இலக்கியவாதிகள். எப்படி இருப்பாங்க? பெரிய ஒரு கட்டடம் இருந்துச்சுன்னா விண்முட்டும் கோபுரத்திலே ஏறி நின்றான் அரசன் அப்படின்னா. விண்ண முற்ற மாதிரி உலகத்தில் வரைக்கும் கட்டடம் கட்டியிருக்காங்க. வானலாவி வானத்து மேல கொண்டு போய் கட்டடத்தை கட்டியிருக்காங்க. கட்டல. ஆனா அப்படி சொன்னாதான் அப்ப என்னமா இலக்கியத்துல பின்னுறாரியா பேச்சாளருமா, என்னமா இலக்கிய தரத்தில் இலக்கியத்தில் உயர வேண்டும் என்றால் பொய்ய சொன்னாதான் இலக்கியம் ரசிப்பான். அங்க இருந்து ஒரு பொம்பளை வர்றா, நல்ல சிவப்பு நிறம் உள்ள, 6 அடி உயரம் உள்ள, 5 அடி அகலம் உள்ள, கண்கள் வீங்கி நிற்கிற, மூக்கு நேராக கத்தி போன்று இருக்கிற ஒரு பெண் வந்தார் அப்படின்னா ஏதோ மணமகன் தேவைக்கு லிஸ்ட் கொடுக்குறாங்க போல இருக்குமா. அப்படிதான் கொடுப்பாங்க. சிவந்த நிறம், 5 அடி உயரம், 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கு, 10ஆம் படிச்சிருக்கு, இதெல்லாம் வந்து மாப்பிள்ளை தேடுறாங்க போல இருக்குன்றோம். அதே இது வர்ண ரசிக்கணும்னா நிலவு ஒரு பெண்ணாகி படிக்கணும். நிலவே ஒரு பெண்ணாகி வந்துருச்சுடா. நிலவு ஒரு பெண்ணாகி இறங்கி வந்த அழகோ, எங்கேயாவது நிலவு பெண்ணா வந்திருக்கிறா? சாத்தியமா? ஆனா அப்படி என்னமா மீன் இனங்கள் இடம் மாறி இப்படி மீனே பூமிக்குள்ள வந்துருச்சா. தண்ணியில இருக்க வேண்டிய மீன் மாதிரி கண்களையும் உடலையும் கொண்டிருக்கிற இந்த பெண் பூமிக்குள்ளே வந்து விட்டால் அப்படியா இருக்கலாம்? நிலவு மாதிரி சூரியன்ல இருந்து வெளிச்சத்தை வாங்கி எந்த பொம்பளையாவது அடிச்சிருக்காளா? பொம்பளை வரும்போது சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பட்டு அப்படியே சல்லல் பிரகாசமாய் அப்படின்னா எதுக்கு லைட்ட போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? ஒவ்வொரு வீட்லயும் பொம்பளை பூரா அப்படித்தான் வர்ணிச்சுட்டு இருக்கலாம். நிலவுன்னு வர்ணிச்சா வீட்டுக்கு ஒரு பொம்பளை எப்படி இருந்தே தீரும். வீடுனா பொம்பளை எல்லாம் வீடு இருக்கு, வீட்டுக்கு ஒரு பொம்பளை நைட் நேரத்தில் கரண்ட் செலவு மிச்சம் தானே. நடக்கலையே. ஆனா ரசிக்கும், சிரிக்கிறோம், நல்லா இருக்கேன் தலையாட்டுவேன். அதான் இலக்கியங்கள். இலக்கியமாக பேச நினைத்தால், இலக்கிய உயர்ந்த நிலையில் எழுத நினைத்தால் பொய் எழுதணும், கதை எழுதணும், கற்பனை எழுதணும்,
மிகைப்படுத்தப்பட்ட வர்ணனைகள் எழுதணும். ஆனால் திருமறை குர்ஆன் இலக்கியத்தில் உயர்ந்து நிற்குது. ஒரே ஒரு பொய் உண்டாதுல, ஒரே ஒரு கற்பனை உண்டாதுல, ஒரே ஒரு மிகைப்படுத்தப்பட்ட செய்தி உண்டா? சாதாரண இப்படிதான் இருக்கு உலகம். ஆனா குர்ஆன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சொல்லிடுச்சு. ஒரு செய்தியை சொல்ல முடியுமா? மனித படைப்பை பத்தி குர்ஆன் ரொம்ப தலைகீழா சொல்ல முடியுமா? இலக்கியத்திலே உயர வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த இலக்கியவாதியாக இருந்தாலும் அதிலே பொய் இல்லாமல் எழுத முடியாது, கற்பனை இல்லாமல் எழுத முடியாது, மிகைப்படுத்தப்பட்ட வர்ணனைகள் இல்லாமல் எழுத முடியாது. ஆனா திருமறை குர்ஆன் சொல்லுது எழுதிவிட்டு இலக்கியத்தில் உயர்ந்திருக்குன்னு மட்டும் சொல்லல, எவனாலும் எழுத முடியாத லெவல்ல பொய் இல்லாமல், கற்பனை இல்லாமல், மிகைப்படுத்தப்பட்ட வர்ணனைகள் இல்லாமல் இந்த திருக்குர்ஆன் எழுதியிருக்க. நீ அப்படி உண்டா பார்க்கலாம்? இலக்கியத்தை மட்டும் வச்சுக்க, பொய் இல்லாமல் ஒரு இலக்கியம் காட்டு, புனைகதை இல்லாமல் ஒரு இலக்கிய ரசனையை காட்டு, உயர்ந்த தரத்தை காட்ட முடியுமா? எந்த அப்படின்னா உலகத்திலே கவிஞரே இருக்க மாட்டோம். கவிஞர்கள் அந்த இனமே அழிஞ்சிடும். அதனாலதான் இந்த கண்ணதாசன் வந்து திருக்குர்ஆனுக்கு மொழிபெயர்க்க போனார். இடையில எழுத போனாரு கவிஞர் கண்ணதாசன். பைபிள் அவரு கவிதை இடையில பைபிள் எழுதினார். நான் கவிதை இடையில குர்ஆனை எழுத போட்டு உட்கார்ந்தார். நம்ம எல்லாம் எதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோம்? அல்லது சூறாக்கு எழுதினோடு போதும்பா உன் மேல இத்தோடு நிறுத்திக்க. ஏன் நீ கவிஞன்ற ஸ்டைல எழுத போல உண்மை எழுத மாட்டேன், பொய்யத்தான் எழுதுவேன், எக்ஸ்ட்ரீமா எழுதுவேன். அல்லாஹ் ஒரு சாதாரணமா சொல்லுவோம், நீ அப்படியே பில்டப் கொடுப்பேன். நாங்க உள்ளபடி பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சேர கூட்டல, ஒரு ஜபர கூட்டல, ஒரு அரிப்ப கூட்டல, ஒரு ஆணாவ கூட்டல, ஒரு ஈனாவ கூட்டல குறைக்கல. ஒரு புள்ளிய கூட மாத்தாம, மறைக்காம, திருத்தாம அப்படியே பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம். நீ போய் கவிதைங்கிற பேர்ல இலக்கிய எழுதுன்னு சொல்லிவிட்டு உள்டாவா கொடுத்துட்டா தப்பா போயிடும். நீ நிறுத்திக்க, அதனால நிறுத்திக்கிட்டாயா, எதுக்கு வம்பு அப்படி நிப்பாட்டிக்கிட்ட. இப்படி கொண்டு வருவீங்களா? இது அற்புதம் இல்லையா? இப்படி சவால் விட்டு சொல்கிறது அதிசயம் இல்லையா? அது மட்டும் இல்லை, ஒரு புத்தகமாக இருந்தால் எந்த நூலா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அறிஞர் எழுதிய புத்தகமாக இருக்கட்டும், எந்த புத்தகமாக இருந்தாலும் எல்லா காலத்துக்கும் பொருந்தும்னு ஒண்ணு நீங்க காட்டவே முடியாது. உலகத்துல எந்த காலத்தில் அந்த புத்தகம் எழுதப்படுகிறதோ அந்த காலத்து மக்கள் அதை ரசிப்பார்கள். சரியா இருந்தாலும் சரி, தப்பா இருந்தாலும் சரி, அந்த காலத்துக்கு பொருந்துகிற விதமாகத்தான் எழுத முடியும். பல நூறு வருடங்கள் தாண்டி வரக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு சொல்ற மாதிரி எந்த புத்தகம் எழுத முடியாது. 500 வருஷத்துக்கு பின்னாடி உள்ளவன் அதை பார்த்து ரசிச்சு ஒத்துக்கொண்டு அப்படி ஒரு தத்துவார்த்த ரீதியாக ஒரு போதனைகளை உள்ளடக்கிய ஒரு நூலை, ஒரு புத்தகத்தை உலகத்தில் எந்த மனுஷனும் எழுத முடியாது. அவன் எழுதும் போது ஓகே, எழுதி 50 வருஷம் ஆயிடுச்சுன்னா என்னடா இது அந்த காலத்துக்கு சரிப்பா, இந்த காலத்துக்கு சரியில்லை. எத்தனை புத்தகங்கள் இப்படி தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. திருக்குர்ஆன் இப்படி சொல்ல முடியுமா? இது 1400 ஆண்டுக்கு முந்தி உள்ளது. அந்த காலத்து மக்களுக்கு ஓகே, கழுதையில போனா, குதிரையில போனா, ஒட்டகத்துல போனா, குடிசை வீட்டுல இருந்தா, என்ன தெரியல விளக்கரிச்சா, வாழ வச்சு சண்டை போட்டான், அவனுக்கு ஓகே. இப்ப நம்ம துப்பாக்கி பீரங்கி மாறிவிட்டோம், ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் ஏறிவிட்டோம், டியூப் லைட் விடிலைட் மாறிவிட்டோம். அதனால இந்த காலத்துக்கு பொறுத்தான்னு சொல்ல முடியுமா? 1400 ஆண்டுகள் கடந்தாலும் அன்றைக்கு இந்த குர்ஆன் எப்படி அந்த காலத்து மக்களுக்கு தேவைப்பட்டதோ, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ததோ, அவர்களின் தேவைகளுக்கு வழிகாட்டியதோ, அதே போன்று 1400 ஆண்டுகள் கடந்துவிட்ட இன்றைக்கு மாத்திரமில்லை, இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் இந்த திருக்குர்ஆன் அன்றைக்கும் அந்த காலத்து மக்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிற விதமாக அமைந்திருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு வச்சு பார்ப்போம். அன்னைக்கு எழுதப்பட்ட புத்தகம் இன்னைக்கு சொல்றார், அத்வானி சொல்றார். யார் அத்வானி? சென்ற தடவை உள்துறை அமைச்சராக இருந்தார் லால் கிஷன் அத்வானி. அவர் பாராளுமன்றத்திலே சொல்லுகிறார், இந்தியாவினுடைய பிற நகரங்களில் கற்பழிப்பு வழக்குகள், கொலை குற்றங்கள் நாளுக்கு நாள் பெருகிவிட்டது. இந்த குற்றத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே தீர்வு, அரபு நாட்டில் இருக்கிற குற்றவியல் சட்டத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அரபு நாட்டில் சொல்ல, அரபு நாட்டில் இருக்கிற குற்றவியல் சட்ட தண்டனை சட்டம் குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டம். குர்ஆனின் துணையில முஸ்லிம்களுக்கு வக்காலத்து மாதிரி ஆயிரும்ல, ஏதோ இஸ்லாத்தை தூக்கி நிப்பாட்ட மாதிரி ஆயிடக்கூடாது வேற வார்த்தையில் சொன்னார். சொன்னாலும் குர்ஆனை தான் அது குறிக்கும்.
1004 வருஷத்துக்கு முந்தி உள்ள சட்டம்ல இது இந்த காலத்துக்கு பொருந்துமான்னு கேட்க முடியுமா? இந்த காலத்தில் வாழக்கூடியவன் தன்னுடைய தேவைகளுக்காக வேண்டிய குர்ஆனை திறந்து பார்த்தா குர்ஆன் தான் தீர்ப்பு சொல்லும். அத மாதிரி தீர்ப்பு சொல்றதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு புத்தகம் உலகத்திலே இல்ல. திருடுறான், ஊர் பூரா சட்டம் வச்சிருக்கிறான், போலீஸ், கோர்ட்டு, கேஸ், ஜெயிலு என்னவெல்லாம் வைத்திருக்கிறோம். இத்தனை ஏற்பாடுகள் செய்து வைத்தும் திருட்டு குற்றத்தை இந்தியாவிலே குறைக்க முடிந்திருக்கிறதா? குறைச்சு காட்டியிருக்காங்களா? எதுக்கு தண்டனை, எதுக்கு ஜெயிலு? இனிமே அவன் திருடக்கூடாது, அவனை திருத்தனுக்கு தானே. நீங்கள் கொடுத்த சிறை தண்டனை அவனை குற்றத்தை தடுத்து நிறுத்தியதா? பத்திரிகையில பார்க்கிறோம், 40 தடவை திருடிய திருடன் 41வது தடவை கைது. ஏன் 40 தடவை திருடி இருக்கிறான், பிடிபட்டு இருக்கிறான், கொண்டு போய் ஜெயில வச்சு தண்டனை ஒடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் உங்களின் தண்டனை அவரை திருட்டு குற்றத்திலிருந்து தடுக்கவில்லை. காரணம் என்ன? நீங்க தண்டனை கொடுக்கல, தண்டனைங்கிற பேர்ல தாளாட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன செய்ய? காசை திருடுறவனுக்கு என்னுடைய வரிப்பணத்துல திருட்டுக்கு தகுந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி 3 மாசம் ஜெயிலு, 6 மாசம் ஜெயிலு, 1 வருஷம் ஜெயிலு, 3 வருஷம் ஜெயிலு போடுறீங்கல்ல. போய் என்ன செய்யறிய? உள்ளுக்குள்ள ஜெயில வச்சு என்ன செய்யறிய? ஜெயில என்ன நல்ல சுகமா ஊர்ல இருந்தாம்னா 3 நேரம் சோத்துக்கு லாட்டரி அடிக்கிற பல பேரு ஜெயில போய் நிம்மதியா 3 நேரம் தீவனம், நிம்மதியா சாப்பாடு கொடுத்தா திருடாம இருப்பானா? சாப்பாடு மட்டுமா? அந்த சாப்பாட்டுல கலைஞர் ஆட்சி வந்ததுக்கு பிறகு சிறை கைதிகளுக்கு சாப்பாடு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுக்கணும்னு சென்னைக்கு பக்கத்துல புழல்னு ஒரு சூப்பர் ஜெயில கட்டினார். கெட்டதோடு மட்டுமில்லாமல் வாரத்துல ஒரு நாள் சிறை கைதிகளுக்கு சிக்கன் பீஸ் போடணும் சட்டம் போட்டிருக்கிற. ரசம் இல்ல, சாம்பார் இல்ல. நாம சம்பாதிக்கிறதே டெய்லி அன்றாடங்காட்சிக்கு மாசத்தையில ஒரு நாள் சிக்கனை பார்க்கறது அரிதா இருக்குது. நம்ம காசை திருடினவனுக்கு நம்முடைய வரிப்பணத்துல புழல் சிறையில சிக்கன் பீஸ் போட்டா வெளியில வந்து சும்மா உட்காந்துருப்பான். வெளியில சாப்பாடு வெளியே வச்சுக்குவோம், இவன் பாக்கெட்ல கை வைக்க வேண்டியது உள்ள போய் உட்கார்ந்து நல்லா சிக்கனை வறுத்து முருவி சாம்பார்ல போட்டு சாலால போட்டு ருசியா சாப்பிட வேண்டியது. அது மட்டுமா? இப்ப நாம இருக்கிறோம், என்ன பண்றோம்? நைட்டு நேரம் கடை வைக்கிறவர்கள், வியாபாரிகள், தொழிலாளிகள் நைட்டு 10 மணி, 11 மணி, 12 மணி வீட்டுல போய் தூங்குறது. காலங்காத்தால 5 மணி 6 மணிக்கு எந்திரிச்சு அறக்க பறக்க குளிச்சுக்கிட்டு வேலைக்கு ஓடுறது, கடைக்கு ஓடுறது. ஜெயிலுக்கு போனா எப்படி? 6 மணிக்கு பெல் அடிப்பாங்க, உள்ள போய் படுத்தா மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஊர்ல வாழ்றவனுக்கு அந்த தூக்கம் இல்ல, ஜெயில வாழ்றவங்களுக்கு 12 மணி நேரம் நிம்மதியான தூக்கம். திருட்டு குறையுமா? என் காசை திருடின திருட்டு பயலுக்கு என் வரிப்பணத்துல இருந்து சோறு போடுவாங்களா, தங்குறதுக்கு இடம் கொடுப்பாங்களா, சிக்கன் பீஸ் கொடுப்பாங்களா, படிக்க பேப்பர் கொடுப்பாங்களா, வாரத்தில் டிவி பார்க்க அனுமதி கொடுப்பாங்களா? அதையெல்லாம் விட பெரிய நோயாளியா இருந்தீங்கன்னா அங்க உள்ள சர்ஜரி எல்லாம் பண்ணுவாங்களா? ஹார்ட்ல பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்ட்டாரு, 2 லட்சத்தை வையின்னு டாக்டர். இவன் பாக்கெட்ல கை வச்சு உள்ள போயிருங்க புழலுக்குள்ள. அங்க நல்ல மருத்துவ வசதி இல்லாட்டி போலீஸ் கஸ்டடியில விட்டுருங்க, நீங்க பராமரிக்கிற கேட்பாங்க. நல்ல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போய் நல்ல மருத்துவர்களை வச்சு ஆபரேஷன் பண்ணி நிம்மதியா உட்காந்துலாம். மருத்துவம் கொடுப்பாங்களாம். அதையெல்லாம் விட படிக்கிறதுக்கு வழி இல்லாம ஒருத்தர் போய் ஸ்காலர்ஷிப்புக்கு நிக்கிறீங்கள, பேப்பர்ல பாத்தீங்கன்னா தெரியும். உள்ளுக்குள்ள இருந்து எம்ஏ முடித்திருக்கிறார். இன்றைக்கு சிறைத்துறை அதிகாரி எம்பில் முடித்தவர்களுக்கு பட்டயம் வழங்கினார். ஏன்? உள்ளுக்குள்ள வாத்தியார வச்சு பாடம் நடத்தான். உள்ள உட்கார்ந்து நிம்மதி. வெளியில ஹாஸ்டல் பீஸ் கட்டணும், புக் வாங்குறது காசு செலவு பண்ணணும், சாப்பாடு காசு செலவு பண்ணணும், டிரெஸ் காசு செலவு பண்ணணும். எந்த செலவும் இல்ல. படிக்கிறதுக்கு, டியூஷனுக்கு, அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள சரி நிம்மதியா படிச்சு முடிச்சு எம்பில் பிஹெச்டி முடிச்சு வெளியே வந்துடும். குறையுமா குற்றம்? குறையல. அதனாலதான் குறையல. உங்களுடைய குற்றவியல் தண்டனை சட்டத்தில் இருக்கிற கோளாறினால் நாளுக்கு நாள் குற்றங்கள் பெருகுகிறது. குற்றத்தை தடுக்கிறதுக்கு பல டெக்னிக்குகளை கையாளுகிறார்கள் காவல்துறை. என்ன டெக்னிக்? எல்லாரையும் போட்டோ பிடிச்சி திருட்டு பையில போட்டோ போறோம். எவெல்லாம் திருட்டு குற்றத்தை கைது பண்ணாலும் எல்லா பையனையும் போட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல பெரிய போட்டோ மாட்டி வச்சிரு. திருடர்கள் ஜாக்கிரதை. எத்தனை தடவை இந்த போட்டோ பார்த்திருப்போம். அதுல ஒரு போட்டோ அவங்க நினைவில் இருக்கா? டெய்லி பார்த்து டெய்லி உள்ள போடும், முன்னாடி கண்ணில் போடும், நினைவில் இருக்காது. அதுல இருக்கிற தோற்றம் ஒன்னா இருக்கும். பக்கத்திலே நிப்பாந்துருங்க.
உங்க பக்கத்துல நின்று அவனும் என்னமோ பெரிய யோக்கிய மாதிரி போட்டோ பார்த்துட்டே இருப்பான். நீங்க பக்கத்துல நின்று கண்டுபிடிக்க பார்ப்போம். இந்த வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டு போய் போட்டோ போடுறோம், ஓட்டு போட்டு வர்றோமே, அதுல இருக்கிற போட்டோவும் நம்ம மூஞ்சில இருக்க போட்டோ ஒரே மாதிரி இருக்கா? அது என்னமோ மாதிரி எத்தனையோ காலகாலத்துக்கு போன வருஷம் எடுத்து அந்த லட்சணத்தில் எடுத்திருக்கிற கவர்மெண்ட் எடுத்திருக்கிற போட்டோ நாம சாதாரணமா எடுத்தா கூட முகத்தை கண்டுபிடிக்கலாம். அவன் எடுத்து வச்சிருக்கிற போட்டோல முகமே தெரிய மாட்டேங்குது. இந்த லட்சணத்துல போட்டோ பிடிச்சு ஓட்டுனா திருட்டு குறையுமா? இஸ்லாம் சொல்லிச்சு திருட்ட குறைக்கிறதுக்கு இது வழி இல்லடா. திருடுனான்னு கன்ஃபார்ம் ஆகி ஒருத்தன் முன்னாடி நிறுத்தப்பட்டால் கைய மணிக்கட்டு வரைக்கும் தூக்கிடு, கைய வெட்டி தூர வீசு. அடுத்தவன் திருடுவான். கை பாக்கெட்டுக்கிட்ட கை வரும்போதே கைய பாப்பா கை வேணும்டா. இன்னைக்கு ஏதோ அவசரத்துல கைய வைக்கிறோம், நாளைக்கு திங்கிறதுக்கு உங்கிறதுக்கு மட்டுமில்ல மேற்படி வேலைகளுக்கு கூட கையில்லாம போயிருமுடா. யோசிச்சா திருடுவானா? யோசிக்க வைக்கும். இஸ்லாமிய குற்றவியல் தண்டனை சட்டம் சொல்லுகிறது. அன்றைக்கு சொன்னதனுடைய விளைவு என்ன? 23 ஆண்டு கால வாழ்க்கை, நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை, அதிலும் குறிப்பாக அவர்கள் மன்னராக, ஜனாதிபதியாக, ஒரு பிரதமராக ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்தார்கள் 10 ஆண்டு காலம். அந்த 10 ஆண்டு காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த குற்றவியல் தண்டனை சட்டம் அதனுடைய விளைவு என்ன? ஒட்டுமொத்த அவர்களின் தேசத்திலும் திருட்டு குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டவர் ஒரே ஒரு மனிதர். 10 வருஷத்துல ஒரு பெரிய தேசத்துல ஒரே ஒரு திருட்டு குற்றம். இந்த ஒரு நாளைக்கு 100கணக்கான குற்றம். ஏன் மலைக்கு மடுவுக்கும் டிஃபரெண்ட்? காரணம் குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டம். அது அன்றைக்கும் பொருந்தியது, இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிற இடங்களிலும் அது பொருந்துகிறது. எப்படி? உலகத்திலேயே குற்றவியல் தண்டனைகள், குற்றவியல் காரியங்கள், கிரிமினல் வேலைகள் மிக குறைவாக நடக்கக்கூடிய ஒரு நாடு புள்ளி விவரப்படி சவுதி அரேபியா. எத்தனை இஸ்லாமிய நாடு இருக்குது, முஸ்லீம் நாடுங்கிறான், அங்கெல்லாம் கூட குறையல. ஏன்? திருக்குர்ஆனுடைய சட்டம் அங்கே நடைமுறைகளில் சவுதியில் இருக்கிறது. உலகத்திலேயே அங்கதான் கற்பழிப்பு கம்மி இருக்கு, இல்லைன்னு சொல்லல, ரொம்ப கம்மி. விபச்சார குற்றம் கம்மி, திருட்டு குற்றம் கம்மி, கொலை குற்றம் கம்மி. ஏன்? தூக்குறா பழிக்கு பழி. கத்திய தூக்குனா அவன் தலையில கத்திய வை தூக்குவானா? 50 காசு 1 ரூபாய்க்கு ஆளை தூக்குறாங்க, தூக்குவானா ஒருத்தன்? அதனால்தான் அத்வானி சொன்னாரு, அங்க இருக்கிற சட்டத்தை இங்க கொண்டாடா, அப்பதான் நம்ம நாட்டில் திருட்டு குறையும், கற்பழிப்பு குறையும், விபச்சாரம் குறையும், கொலை குற்றம் குறையும். அன்றைக்கும் பொருந்தியது, இன்றைக்கும் பொருந்துகிறது, கியாமத் நாள் வரைக்கும் இந்த சட்டம் தான் உலகத்திற்கு பொருந்துகிற சட்டம். உலகத்தில் ஒரு புத்தகத்தை கொண்டா, ஒரு சட்டத்தை கொண்டா, நம்ம இந்திய சட்டத்தை எடுத்துக்கோங்க. எவ்வளவு நாளாச்சு அரசியல் சாசன சட்டம் உருவாக்கப்பட்டு இந்தியா குடியரசாக ஆக்கப்பட்டு வருஷம் 60 முடிய பெரிய பெரிய அறிஞர்கள் உட்கார்ந்துதான் சட்டத்தை வகுத்தாங்க. டாக்டர் அம்பேத்கர் மாதிரியான பெரும் பெரும் சட்ட மேதைகள் கொண்டிருக்கிற ஒரு குழு சேர்ந்து சட்ட புத்தகத்தை வடிவமைச்சு. நம்ம நாட்டு சட்ட புத்தகம் எப்படி தெரியுமா? மற்ற நாடுகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு நம்ம நாட்டுக்கு என்னன்னா, மற்ற நாடுகளில் அவர்கள் நாட்டுக்கு தகுந்தாற் போன்று சட்டங்களை உருவாக்கினார்கள். நம்ம நாட்டில் எல்லா நாட்டு சட்டத்தையும் வச்சு ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய நிறைகளை மாத்திரம் எடுத்துவிட்டு குறைகளை விட்டுவிட்டு தொகுக்கப்பட்ட சட்ட புத்தகம் நம் நாட்டுடைய சட்ட புத்தகம். எல்லாரும் அமெரிக்காவிலிருந்து கொஞ்சம் கடன் வாங்கி இருக்கிறோம். நம்ம நாட்டுடைய சட்டம் அமெரிக்கா சட்டம் கொஞ்சம் இருக்கு, ஐரோப்பிய சட்டம் கொஞ்சம் இருக்கு, ஆஸ்திரேலிய சட்டம் கொஞ்சம் இருக்கு. பல்வேறு தேசங்களுடைய சட்டத்தை சேர்த்து 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 தொகுக்கப்பட்ட புத்தகம் நம்முடைய நாட்டு புத்தகம். தொகுக்கப்பட்டு வருஷம் 60 முடியல, பெரிய அறிஞர்கள் தான் தொகுத்தார்கள். இன்னைக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட திருத்தங்கள். அதில் அன்னைக்கு ஓகே, ஆனா இன்னைக்கு சரியில்லை சொல்றாங்களா இல்லையா? 356வது பிரிவை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாது? அன்னைக்கு ஓகே தான், இன்னைக்கு ஓகே இல்ல. எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாதிரி சொல்ல முடியாது. நீ எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்துக்க, எவ்வளவு பெரிய விற்பனையா இருந்துக்க, எவ்வளவு பெரிய சட்டவேலையா இருந்துக்க, அன்னைக்கு ஓகே இன்னைக்கு ஓகே இல்ல. போன தடவை பாராளுமன்றத்தை, இப்ப தேர்தல் முடிஞ்சிருச்சு, போன தடவை பாராளுமன்றம் நெருங்கி அது தேர்தல் முடியக்கூடிய கடைசி கட்டத்தில்
ஒரு பிரச்சனை இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதாவால் பரப்பப்பட்டது. என்ன பிரச்சனை? அந்நிய நாட்டுக்காரி இந்தியாவில் பிரதமரா வரலாமா? இத்தாலிக்காரி இங்க எப்படி வரலாம்? அந்த சட்டத்தை திருத்து. ஏன் சட்டத்தில் எழுதியிருக்கலாம் வரலாம்னு? அடுத்த நாட்டுக்காரி இந்தியாவுக்கு வந்து இந்திய குடியுரிமை வாங்கி இந்திய பிரஜையா மாறிவிட்டால், அல்ல இந்திய சுதந்திரத்துக்கு முன்பே வந்துவிட்டால், நீ இந்த நாட்டில் பிரதமரா கூட இருக்கலாம், சட்டம் சொல்லுது. ஆனா இப்ப சொல்றோம் அது அன்னைக்கு ஓகே, இன்னைக்கு ஓகே இல்ல, மாத்துங்கிறாங்க. யார் எழுதினாலும் இதுதான். காரல் மார்க்ஸ் ஒரு புக் எழுதினாரு, கம்யூனிசம். அவர் எழுதுகிற பொழுது உலகம் எல்லாம் அதை கொண்டாடியது. எந்த அளவுக்கு? என்னமா ஒரு பொருளாதார தத்துவத்தை தந்திருக்காரு உலகத்துக்கு. பொது உடைமை தத்துவம். என்ன பொது உடைமை? நாட்டில் எவனுக்குமே தனி உடைமை இருக்கக்கூடாது. எனக்கு தனி மனுஷனுக்கு சொத்து இருக்கக்கூடாது. காரு, பங்களா, வீடு, நிலம் எல்லாம் கவர்மெண்ட் கையில இருக்கும். கவர்மெண்ட் எனக்கு கொடுக்கும், நான் அனுபவிச்சு கவர்மெண்ட் கையில கொடுத்துடணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சம்பளம். யாரு சொன்னா? மார்க்ஸ் சொல்ற. அன்னைக்கு பாக்குறான், உலகம் பூரா பாக்குது. ஏப்பா ஏழைகளுடைய ஏழ்மையை போக்குவதற்கு இதை விட சிறந்த ஒரு சட்டம் இல்லை. எனவே என் நாட்டில் நான் கம்யூனிசத்தை நான் ஃபாலோ பண்ண போறோம்னு கம்யூனிச பொருளாதாரத்தை தன் நாட்டிலே இறக்குமதி செய்தது பல்வேறு நாடுகள். 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கூட போகல. அவர் சொல்லும் போது ஓகே, இன்னைக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நாடு நடத்த முடியாதுன்னு எல்லாம் உபயோகித்து போட்டான். இன்றைக்கு ஒரே ஒரு நாட்டில் மிச்சமா வச்சிருக்கிறான், சீனாவுல. அந்த சீனா கூட காரல் மார்க்ஸ் சொன்ன கம்யூனிசத்தை வைக்கிற, கம்யூனிசத்தை மாற்றிவிட்டு இவன் கம்யூனிசம் பேர்ல வச்சிருக்கான். அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சம்பளம் கொடுக்கணும். யார் சொல்றா? மார்க்ஸ் சொல்ல. எல்லாத்துக்கும் ஒரு கட்டட வேலை நடக்குது, பிளான் போட்டு கொடுக்கிறார் இன்ஜினியர், அவருக்கும் ஒரே சம்பளம் 1000 ரூபானா, கீழ இருந்து படிக்காம கை நாட்டா இருந்துகிட்டு செங்க தூக்கி கொடுப்பாரு சித்தாளு, அவருக்கு 1000 ரூபாய். இப்படி கொடுத்தா சமத்துவத்தை கொண்டு வந்துடும் அவருடைய கருத்து. எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்தா பணக்கார ஏழை இருக்க மாட்டான், எல்லாம் ஈக்குவலா இருப்பான். முடியுமா அது? எம்பிபிஎஸ் டாக்டருக்கு 1000 ரூபாய் சம்பளம், அவருக்கு ஊசி எடுத்து கையில கொடுப்பாரு கம்பவுண்டர், அவருக்கு 1000 ரூபாய் சம்பளம். எவ்வளவு இருப்பாங்க நாட்டில்? எவ்வளவு டாக்டர் படிப்பானா? ஏன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஆஸ்பத்திரி வச்சு படிச்சு முடிச்சு வந்து உட்கார்ந்தா எனக்கு 1000, படிக்காம கொள்ளாம எனக்கு ஊசி எடுத்து தர அவனுக்கு 1000. நான் படிக்கவே மாட்டேன், சும்மா உட்கார்ந்துருவல. இன்ஜினியரிங் படிப்பனா, டாக்டர் முடிப்பனா, எதையாவது தேடுவனா? நாட்டில் நோயாளி பெருகி போவான், அறிவாளி இருக்க மாட்டான், நாட்டை இழுத்து மூடிட வேண்டியதா, நாடு வளர்ச்சி பெறாது. அன்னைக்கு ஓகேனா இன்னைக்கு ஓகே இல்ல. உலகம் தான் யதார்த்தம். இது மாதிரி உலகத்தில் எந்த பெரிய அறிஞரால் எழுதப்பட்ட நூலாக இருந்தாலும் அந்த காலத்தில் அங்கீகரிக்கப்படும், காலங்கள் செல்ல செல்ல மறுக்கப்படும். ஆனால் திருமறை குர்ஆன் அந்த காலத்தில், விஞ்ஞானம் வளராத காலத்தில், அறிவியல் இல்லாத காலத்தில், பெரும் பெரும் கண்டுபிடிப்புகள் உருவாக்கப்படாத காலத்தில், அறியாமை நிறைந்திருந்த காலத்தில், அந்த காலத்திற்கும் அது பொருந்தி போனது, இந்த காலத்திற்கும் அது பொருந்தி போகிறது. அப்படி எல்லா காலத்திற்கும் பொருந்துகிற வேதம் திருமறை குர்ஆனை தவிர உலகத்தில் வேறு எந்த நூலும் இல்லை, யாராலும் காட்ட முடியவில்லை. இது பேர் அற்புதம் இல்லையா? காட்ட முடியுமா? அன்றைக்கும் பொருந்தியது, இன்றைக்கும். ஒரு புத்தகத்தை காட்டுங்க. திருவள்ளுவருடைய திருக்குறள். இன்றைக்கு பேசுகிறார்கள் உலக பொதுமறை என்று. அவர் எழுதி 2030 வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கும் பொருந்துச்சு இன்னைக்கும் பொருந்துச்சுன்னு சில பேர் கனவுட்டு அழைகிறாங்க. அவர் நல்ல எழுத்தாளர், மறுக்கல, நிறைய கருத்தை சொல்லி இருக்கிறார், ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லா காலத்துக்கும் பொருந்துமா? கொண்டு நிரூபி பார்க்கலாம். விஞ்ஞான ரீதியா எடுத்துக்குவோம். விஞ்ஞான ரீதியாக ஒரு காலத்தில் என்ன விதமான நம்பிக்கை இருக்கிறதோ அதை தாண்டி ஒரு மனுஷனால சிந்திக்க முடியாது. வள்ளுவர் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. அவர் காலத்தில் என்ன அறிவியல் இருந்துச்சோ அதான் அவருக்கு தெரியும். அதை தாண்டி அவரால் சிந்திக்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி புக் எழுதி வச்சுட்டு போனார். அந்த புத்தகத்தை இன்னைக்கு படிச்சு பார்த்தா அன்னைக்கு ஓகே, இன்னைக்கு சரியில்லைன்னு நிறைய அப்படி சொல்லி வச்சிருக்காரு. இந்த காலத்துல வள்ளுவர் சொன்ன ஒத்துக்க முடியுமா? திருமறை குர்ஆனை புரட்டி பார்த்தார். விஞ்ஞான வளர்ச்சிக்கு முந்தைய காலகட்டத்தில் அருளப்பட்டிருந்தாலும் இன்றைய நவீன விஞ்ஞானம் சொல்லக்கூடிய பல நூற்றுக்கணக்கான அறிவியல் கண்டுபிடிப்புகளை அச்சரம் பிசகாமல், கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல், அதனுடைய யதார்த்தத்தை மீறாமல்
உள்ளதை உள்ளபடி அறிவியல் வருவதற்கு முன்பே திருமறை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உலகத்திலே எந்த புக்கம் அப்படி சொல்ல? எத்தனையோ உதாரணங்கள், ஒன்னு ரெண்டு இல்ல, நூற்றுக்கணக்கான உதாரணங்களை அதற்கு நாம் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். கடல்கள், சூரியன், சந்திரன், இப்படி பல்வேறு அறிவியல் சார்ந்த கருத்துக்களை குர்ஆன் பேசுகிறது. அதுல ஒன்று சில குர்ஆன் சொல்லுது, வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ருன் வ மதாஉன் இலா ஹீன். முதலா இந்த உலகத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை முதல் மனிதரை பூமிக்கு அனுப்பி வைக்கும் பொழுது இறைவன் சொன்ன வார்த்தை, குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் பூமியிலே இறங்கி செல்லுங்கள், உங்களுக்கு பூமியிலே தான் வசிப்பிடம் இருக்கிறது, சிறிது காலத்திற்கு வாழ்க்கைக்கான வசதிகள் இருக்கிறது, பூமியில தான் இருக்குது. குர்ஆன் என்ன சொல்லுது? நீங்கள் பூமியில தான் வசிக்க முடியும், வேற எங்கேயும் வசிக்க முடியாது. குர்ஆன் ஒரு செய்தி சொல்லு. வேற எங்கேயும்னா பூமியை மாதிரி நீங்க எத்தனையோ கோள்கள், நாம் வாழக்கூடிய சூரிய குடும்பம், இதுல 9 கோள்கள் இருக்கிறது. இந்த 9 கோள்களில் சூரியன் 3வது இடத்துல இருக்கு. சூரியனுக்கு பூமி 3வது இடத்துல இருக்கு. சூரியனுக்கு அடுத்து மெர்க்குரி இருக்குது, மெர்க்குரிக்கு அடுத்து வெள்ளி இருக்குது, வெள்ளிக்கு அடுத்து பூமி இருக்குது, பூமிக்கு அடுத்து வேற வேற நெப்டியூனும் வியாழனும் புளூட்டோ எல்லாம் இருக்குது. இப்போ குர்ஆன் சொல்லுகிறது, பூமியில மட்டும்தான் மனுஷன் வாழ முடியும், இதனை தவிர்த்து வேறு எங்குமே மனிதன் வாழ இயலாது, வாழ்வதற்கான செட்டப்புகள் இல்லை. குர்ஆன் என்னைக்கு சொல்லுச்சு? சொல்லி 1400 வருஷத்தை தாண்டிடுச்சு. சொல்லுகிற காலத்துல விஞ்ஞான கண்டுபிடிப்பு எதுவும் கிடையாது, அறிவியல் வளர்ச்சி கிடையாது, சூரியனை பத்தி தெரியாது, பூமியை பத்தி தெரியாது, அதனுடைய இயக்கத்தை பத்தி தெரியாது. இன்னும் சொல்ல போனா அதற்கு பல 100 வருடங்களுக்கு பிறகுதான் பூமி உருண்டை என்பதை மனிதன் கண்டுபிடித்தார், சூரியன் சுற்றுகிறது என்பதை கண்டுபிடித்தார், பூமி சூரியனை சுற்றுகிறது என்பதை கண்டுபிடித்தார், பூமியை சந்திரன் சுற்றுகிறது என்பதை கண்டுபிடித்தார். பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் பற்றி இருக்கிற விஞ்ஞான அறிவு. இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம். 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நபிகள் நாயகம் வாழ்ந்து மரித்து பல 100 வருடத்திற்கு பிறகுதான் உலகத்திலே கண்டுபிடிக்கப்படுகிறது. ஆனால் அந்த கண்டுபிடிப்புகள் வருவதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பு திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, இந்த பூமியில மட்டும்தான் நீ வாழ முடியும், வேற எங்கேயும் வாழ முடியாது. இன்னைக்கு விஞ்ஞானிகள் போய் ஒவ்வொரு கோளா போறான், ஆய்வு செய்யறான், எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு விஞ்ஞானிகள் ரிசல்ட் சொல்லுகிறார்கள், பூமியை தவிர மனிதர்கள் வாழ்வதற்கான வசதிகள் கொண்டிருக்கிற எந்த கோளும் இல்லை. சூரியனுக்கு பக்கத்தில் ஒரு கோள் மெர்க்குரி, கணக்கு போடுறாங்க, சூரியனுக்கும் மெர்க்குரிக்கும் உள்ள தூரம் எவ்வளவு? 458 லட்சம் கோடி கிலோமீட்டர். 1 கோடி 2 கோடி இல்ல, 458 லட்சம் கோடி கிலோமீட்டர் சூரியனுக்கும் மெர்க்குரிக்கும் உள்ள தூரம். அதுல இருக்கிற ஹீட் எவ்வளவு தெரியுமா? இந்த மெர்க்குரியில இருக்கிற சூரியனுக்கு அடுத்து முதல்ல இருக்கிற கோள், பக்கத்தில் இருக்கிற கோள், அந்த கோளிலே இதுல இருக்கிற வெப்பத்தினுடைய அளவு ரொம்ப கடுமை. அந்த கடுமையான உஷ்ணத்தில் எந்த ஜீவனும் வாழ முடியாது. மெர்க்குரியில் இருக்கக்கூடிய ஹீட்ல ஒரு உயிர் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு பயங்கர ஹீட். எல்லாம் அப்படி பஸ்மமா போயிரும். எறும்பா இருந்தாலும் சரி, இரும்பா இருந்தாலும் சரி, எவ்வளவு உறுதியான மலைகளா இருந்தாலும் சரி, அவ்வளவு பயங்கரமா நெருப்பு மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்புக்கு அருகிலே இருக்கக்கூடிய மெர்க்குரியில மனிதன் வாழ முடியாது. மனிதன் மாத்திரமல்ல, எந்த ஜீவனும் வாழ முடியாது. மரங்கள் இருக்க முடியாது, உயிர்கள் இருக்க முடியாது, விலங்குகள் இருக்க முடியாது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். குர்ஆன் அன்னைக்கே சொல்லுச்சு, நீ பூமியை தவிர வேற எங்கேயும் வாழ முடியாது, மெர்க்குரியில வாழ முடியாது. வெள்ளியில இருக்கிற உஷ்ணம் மனுஷன் வாழ தகுந்ததில்லை. பூமி அதான் கரெக்டான அளவுல இருக்கு. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற அந்த தூரம் இருக்கிற கரெக்டான தூரத்துல இருந்து நிக்குது. உஷ்ணத்துடைய அளவு கரெக்டா இருக்கு, குளிர்ச்சியுடைய அளவு கரெக்டா இருக்கு. இதை விட மேல போனா ஹீட் ஜாஸ்தி, இதை விட கீழே இறங்கினா குளிர் ஜாஸ்தி.
சூரியனுடைய வெப்பம் கிடைக்காம அப்படியே எல்லாம் பனிக்கட்டியா உறைஞ்சு போயிடும். அந்த பனிக்கட்டியில உயிர்கள் வாழ முடியாது. அந்த பனிக்கட்டியில ஜீவன்கள் உயிர்த்திருக்க முடியாது. இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இது மட்டும் இல்லை, குர்ஆன் விஞ்ஞான பத்தி எதுவெல்லாம் சொல்லுதோ எல்லாத்திலும் எப்படி 100% பியூரா, சந்தேகத்திற்கு இடம் இல்லாம, டவுட் இல்லாம 100% உண்மைப்படுத்துகிற விதத்தில் திருக்குர்ஆன் எப்படி சொல்ல முடிந்தது? ஒரு பேர் அற்புதத்தை உலகம் உள்ளளவிற்கும், உலகத்தில் என்றைக்கு வரைக்கும் மனிதகுலம் தோன்றுமோ, என்று வரைக்கும் மனிதர்கள் ஜீவித்திருப்பார்களோ அன்று வரைக்கும் நிறைவேற்றிருக்கிற ஒரு பேர் அற்புதத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். அதுதான் திருமறை குர்ஆன். அல்லாஹ்